ஹாய் டாமி, இட்ஸ் யர் ட்ரீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லெஸ் கிங்கோட ஃபைனல் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான்டா. ஆக்சுவலாக இதோட எபிசோட் முடியுது. ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, இதான் ஃபைனல் பார்ட். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்காக கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. இதில் உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருந்தது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன சீன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்தாலுமே சில சீன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்லடா, அதெல்லாம் சொல்லுங்கடா. முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன்டா. ஓகேவா? ஐயோ, நானே ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போன எபிசோட் எங்கே நான் விட்டேனா, தயோங் போயிட்டு ஒயன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்ருப்பான். ஒயனுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்குள்ள துளியளவும் மனசு இல்லை. அவள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி தான் கேட்பாளே தவிர்த்து அந்த கேள்விக்கும் தயோங்கிட்ட பதில் கிடையாது. இப்போ வாங்கடா, அங்கேருந்து நம்ம ஸ்டோரி கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒயன்தான், சொல்லுங்கள் பிரின்ஸ், ஏன் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க? நாளைக்கு எந்த நம்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த வாட்டி காதலிச்சு ஏமாத்துனீங்க, அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் தம்பிக்கு நான் தான் விஷம் கொடுத்தேன்னு சொல்லி என் மனசையே நீங்கள் உடச்சிங்க. என்னோடய சாகிற தருணத்தில் கூட நான் என்ன பண்ணேன்னு கூட என்னை கேட்கலல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. இதை பார்க்கும்போது தேவங்களோட மனசே தாங்கலை. ஏதோ அவனுக்கு அவன் இதயத்தை தூக்கி போட்டுடலாம் போல், எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு அவனுக்கு வலிக்குது. அவன் நெஞ்ச பிடிச்சிட்ருக்கான். இவன் அழறதை பார்க்க அவனால் சுத்தமாக முடியல. டக்குன்னு திரும்பிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி என்ன பண்ணேன் நான்? பிறந்ததுலேருந்து யாருக்குமே நான் எந்த துரோகமும் பண்ணதில்லை. நான் ஒருத்தவர் தான் நேசித்தேன், அவரே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். அது தப்பா அப்படின்னு கேட்குறா. சொல்லுங்க. இப்போ தியோங்க்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ திரும்பி தான் ஒயின் முன்னாடி தான் முட்டி போட்டு உட்காடுறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்னோட காதல் நிஜம்னு சொல்கிறதுக்கு இதை தாண்டி எனக்கு எந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை குனிறான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பிரின்ஸ், அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? எனக்கு புரியுது. ஆனால் முன்னாடி எனக்கு எதுவுமே தோணலை. நான் ஒரு பிரின்ஸ், எதுவுமே எனக்கு தோணலை. நான் பண்ண தப்பு மட்டும்தான் என் முன்னாடி வந்து நிற்கிது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காமலே உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன் மனசை உடச்சிருக்கேன். அந்த வலி எப்படி இருக்குன்றத இப்போ நான் உணர்றேன். இதை இவ்வளோ நாளாக நீ எப்படி தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு இதையும் உணரும் போது நீ என் பக்கத்தில் இல்லாமல் போயிட்ட. அதுவே என்னால் தாங்க முடியல. இவ்வளோ நாள் நான் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணாலும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை சரி பண்ண முடியுமான்னு தெரியல. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தலை குனிஞ்சு தான் மன்னிப்பு கேட்குறான். எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாட்டோட பிரின்ஸ் என்றைக்குமே தலை குனியக்கூடாது. அப்படி தலை குனிஞ்சா அது தோல்விக்கான அர்த்தம்தான். இப்போ வயன்தான், இங்கே பாருங்கள், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க தான் எழுப்பி நிற்க வைக்கிறா. இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு பிரின்ஸு, யார் முன்னாடியும் எதுக்காகவும் தலை குனியக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இப்போது தேங்தான், இது வரைக்கும் நான் யார் முன்னாடியும் தோற்றது கிடையாது. என்றைக்குமே வெற்றியை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது உன் முன்னாடி உனக்காக நான் எத்தனை வாட்டி இறங்கி போனாலும், இல்லை உன்கிட்ட நான் தோற்று போனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது ஒயினுக்கு தான் இது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பிரின்ஸ் அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்காக அவர் இது சொல்கிறாருன்னும் போது அவன் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுது. இங்கே பாருவேன், இந்த ஜென்மம் உனக்கு மட்டும்தான். இது வரைக்கும் எந்த பெண்ணை பார்த்தும் எனக்கு தோணுது கிடையாது. இதையோன்னு ஒன்று எனக்கு இருந்ததா நான் யோசித்தது கூட கிடையாது. ஆனால் வாட்டி உன்னால் தான் அந்த உணர்வு வந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த உணர்வு உன்னால் மட்டும்தான் இருக்கும், வேறு யார்கிட்ட இருந்தும் எனக்கு வராது. இதை எந்த இடத்துல வேணாலும் நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் என்னை பற்றி பேசுவாங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு கிங் இருந்தால், இதையுமே இல்லாமல் கொடூரமாக எல்லாரையும் கொலை பண்ணி அதில் வெற்றியை பார்த்து சந்தோஷமாக ஒரு கிங் இருந்தான்னு சொல்லுவாங்க. அப்போது
அவனுக்கும் இதயம் இருக்குன்னு சொல்லி உணர வச்சது நீதான்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி உணர்வே இல்லாத நான் உன்னோட காதலால் மட்டும்தான் நான் மனுஷனாக மாறினேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த தேங்கோட இதயத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான் இருப்பா, அது வயன் மட்டும்தான் அப்படின்ட்டு வயனோட கண்ணை பார்த்து சொல்கிறான். வயன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அவ தேங்கோட கண்ணை தான் பார்த்துட்ருக்கா. தேங்கோட கண்ணில் அவ்வளோ காதல் இருக்கு. அதை வயனுக்கு உணர முடியுது. இந்த இதய துடிக்க கடைசி நொடி வரைக்கும் வயனுன்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லும். உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். உன்னால் மன்னிப்பியா மாட்டியான்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்றைக்காவது உன் மனசில் ஒரு சின்ன விஷயம் தோணி என்னை மன்னிச்சிட்டீன்னா கண்டிப்பாக என்னை தேடி நீ வரலாம். நான் உனக்காக மட்டும்தான் காத்துட்ருப்பேன். இந்த ஜென்மத்தில் கிம் தயங்கானா வயனான உனக்கு மட்டும்தான். என்னோடய மனசு, என்னோடய காதல் எல்லாமே உனக்கு மட்டும்தான். என்றைக்கு உனக்கு நம்பிக்கை வருதோ அன்றைக்கி நீ வா. நான் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கேருந்து கிளம்புறேன். நீ எப்போ வரணும்னு தோணுதோ அன்றைக்கி வா. இல்லை என்னை பார்த்தா சந்தோஷமாக இருக்காது, இந்த வாழ்க்கை நான் தனியாக தான் வாழ போகிறேன், இல்லை எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ போகிறேன்னு சொன்னினா நீ சந்தோஷமாக போகலாம். என்றைக்கும் உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இதை சொல்லும் போது அவனோட கண்ணு கலங்கி கண்ணிலேருந்து தண்ணி வெளியே வருது. டக்குன்னு அதை தொடச்சிக்கிறான். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்கு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஒயின் வந்து போகிற தேங்குன்னு என்ன பார்த்துட்ருக்கா. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. தேங்கு இப்படி சொல்லுவானா அப்படின்னு நான் ஒரு நாளுமே நினச்சது கிடையாது. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது தூரத்துலேருந்து ஜங்குக்கு, ஜஹரா, அலெக்ஸு, ஜாக் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அலெக்ஸ் தான் ஜங்குக்கை பார்த்து, இளவரசரே. என்னது? இல்லை, பிரின்ஸ் இதுக்கு முன்னாடி யார் முன்னாடி தலை குனிஞ்சது கிடையாது, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன் தப்பு? நீ பிரின்ஸாக பார்க்குற, ஆனால் வயன் முன்னாடி அவன் நிற்கும் போது அவன் ஒரு சாதாரண மனுஷனை தான் உணர்ந்திருப்பான். அவன் ஒரு பிரின்ஸாகவே நினச்சிருக்க மாட்டான். என்றைக்கும் நம்ம காதலிக்கும் போது நம்ம யார் என்னன்றதை நினச்சி நமக்கு காதல் வரதில்லை. அப்படி தான் அவனுக்கும். தியாங் வந்து வயன் முன்னாடி நிற்கும் போது அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான். அதனால் அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கும் இது காதல் வரும்போது உனக்கும் இது தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். எனக்கெலாம் காதல் வராதுப்பா. இப்போது ஜாக்கு, ஜாரா எல்லாம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? காதல் வந்தால் தான் ஒரு மனுஷன் வாழ முடியுமா என்ன? ஐயோ, நம்மளாலாம் முடியாதுப்பா. பாருங்கள், தயாங் பிரின்ஸே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார். நாளைக்கு நானும் அப்படி தான் இருக்கணும். ஐயோ, எனக்கெலாம் அந்த தொல்லை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், பார்க்குறேன் இந்த வாய் நாங்களும் பார்க்க தானே போகிறோம் அப்படின்ட்டு 3 பேர் கோரஸை சொல்கிறாங்க. இப்போது அலெக்ஸ் தான், சரி அதெல்லாம் விடுங்க. சரி, பிரின்ஸ் என்ன ஒரே வாரத்தில் கிளம்ப போகிறதா சொல்கிறாங்க. எப்படி வைன் இல்லாமல் நம்ம மட்டும் போகிறது? அவ்வளோதான், குயின் கொன்னே போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்கிறான். வைனும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாரா தான். இப்போ ஜங்குக் தான் சிரிக்கிறான். இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஜங்குக் இளவரசரே, நீங்கள் வெறும் இளவரசர் மட்டும்தான் நினச்சேன். காதலை சேர்த்து வைக்கவும் அதுக்கு அறிவுரை செலவும் ஒரு குரு இருந்தார்னா அதுக்கு உங்களை தான் தலைவராக போடணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், எனக்கு வேறு வேலை இல்லை, போ நீ வா ஜாரா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போது அலெக்ஸும் ஜாக்கும் தான். இப்போ அலெக்ஸும் ஜாக்கை திரும்பி பார்க்குறான். இப்போது என்ன சொல்ல வர்றாரு? மூடிட்டு போகணுமா, வா அப்படின்ட்டு இவங்களும் போயிடுறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் ஜங்குக்கும் சாராவும் தான். ஜாரா, நீ வந்து வயனுக்கு எடுத்து சொல்லு, சரியா? அதை நான் பார்த்துக்கிறேன். சரி நீ போ, நான் அப்புறம் உன்னை பார்க்குறேன். சரி அப்படின்னு ஜாராவும் கிளம்பிடுறா. இப்போ வயன் தான் அந்த மரத்தடிக்கிட்டே உட்காந்துட்ருப்பா. இப்போ ஜாரா போயிட்டு, வயன் இப்போ கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறா. எதுக்கு அழற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் எங்கே அழறேன்? வயன், நீ முக்காடு போட்டிருந்தாலும் நீ அழுதாலும் சிரித்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்காடை தான் தூக்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. என்னாச்சு, என்னன்னு சொல்லு. இப்போ வயன் தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. இப்போ கண்ணெல்லாம் கலங்குது. நான் பண்ணது ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே பாரு,
உன் மனசில் இருக்கிறத நீ கேட்டிருக்க. இது தப்பு சரின்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் அவர் ஏன் இவ்வளோ கண்டு கலங்கி போகணும்? நான் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினதுனால தானே அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, மனசில் இருக்கிறத பேசுறதுக்கு உனக்கும் உரிமை இருக்குது. உன் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நீ கேட்ட. அதில் ஒரு தப்பும் இல்லை. அவர் இங்கே பாரு வயன், அவர் மேலேயும் தப்பு கிடையாது, உன் மேலேயும் தப்பு கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் 2 பேர் மேலேயும் எந்த தப்புமே கிடையாது. அவரோட சூழ்நிலை அவரை தப்பு பண்ண வச்சிருச்சு. நீ கஷ்டப்பட்டிருக்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அன்றைக்கி அவர் தப்பெல்லாம் உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஒருத்தவங்க தப்பாக உணர்ந்து வந்தா மன்னிக்கிறது பெரிய விஷயம். உனக்கு மனசு இருந்தா நீ மன்னிச்சிருவாயன். அது அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை மட்டும் கிடையாது, அது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கூட. நீ காதலிச்சிருக்க, உனக்குள்ளேயும் காதல் இருக்குவாயன். அவர் உனக்கு கொடுத்த கஷ்டத்தில் அந்த காதலுக்கு மேலே நீ வெறுப்பாக கொட்டிகிட்ருக்க. அது அவரை மட்டும் கஷ்டப்படுத்துறதுன்னு நீ நினச்சிட்ருக்க. அதனால நீனும் தான் கஷ்டப்பட்டுட்ருக்க. நீ அவருக்கு தண்டனை கொடுக்குறேன்னு நினச்சி உன்னை நீயே தண்டனை கொடுத்துட்ருக்க வயன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது வயன் தான் நிமிந்து பார்க்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. இங்கே பாரு, அவர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காரு. அவர் தப்பாக உணர்ந்து இன்னைக்கு நீ தான் வேணும்னு வந்து நிற்கிறாரு. எந்த பிரின்ஸும் இப்படி செய்ய மாட்டார். உனக்காக அவர் தலை குனிஞ்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் உனக்கு பண்ண தப்புக்கு அவர் ரொம்ப வருந்துறாரு வயன். இங்கே பாரு, ஒரே விஷயந்தான், உன் வாழ்க்கையில் நீ எடுக்க போகிற முடிவு. நீ தேங் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழலாம். இல்லை உன்னோட கோவம், உன்னோட வெறுப்பு, உன்னோட இதெல்லாம் இதை வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் ஒரு வாழ்க்கையை வாழணும். எந்த வாழ்க்கை உனக்கு வேணும்னு நீயே முடிவெடுத்துக்கோ. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக வரப்போகிற சந்தோஷத்தை நீ ஒதுக்கிடாத. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் அங்கேருந்து கிளம்பி போகிறா. வயனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜாரா சொன்ன வார்த்தைங்க தான் அவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி சில மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கா. இப்படி தான் தயங்கும். அவனோட அறையில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சிட்டே உட்காந்துருக்கான். வயனை என்ன மன்னிப்பாளா, அவள் என் காதலை ஏற்றுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே நிறைய குழப்பம். இப்படி இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு உட்காந்துருக்க, வயன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கா. இவங்கள பார்த்துட்டு மித்த எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படி தான் நாட்களும் போகுது. இப்போது அலெக்ஸ் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் இளவரசரே, என்னது அது, வயன் இளவரசி ஒத்துப்பாங்களா? இல்லை நாளைக்கு தேங் பிரின்ஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டாரு, அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு வேளை வராமல் போயிடுவாங்களா? ஒரு வேளை மன்னிக்கவே மாட்டாங்களா தயாங் பிரின்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு, வயன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவள் கண்டிப்பாக மன்னிப்பான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது வயன். இதே வேறு ஏதாவது பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா எதுவுமே வேணாம் தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனால் வயன் அப்படி கிடையாது. எவ்வளோ கஷ்டம் நடந்தாலும் அவளுக்குள்ளே இருக்க காதல் அப்படியே தான் இருக்குது. அது அவளை வெளியே கொண்டு வரும், தேவங்கூட ஒன்று சேர்க்கும். நீ கவலைப்படாமல் இரு. நீ தேவங்க சொன்ன மாதிரி கிளம்புறதுக்கான ஏற்பாடை மட்டும் பண்ணு. சரிங்க இளவரசரே. இப்போது அலெக்ஸ் தான் ஒரு மாதிரி குழம்பிட்டே போகிறான். இவர் என்னென்னா இப்படி சொல்கிறாரு, அவர் என்னென்னா வயன் இளவரசி வரமாட்டாங்க அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்கிறாரு. என்ன தான் நடக்குமோ தெரியல. கடவுளே, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இப்போ நினச்ச மாதிரி அடுத்த நாளும் வருது. ஜாரா தான் அவள் துணிமணிலாம் எடுத்து வச்சிட்ருக்கா. இப்போது வயன் பார்த்துட்டு, ஜாரா எங்கே போகிற, எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்க? அதுவா வயன், நானும் அவங்களோட சேர்ந்து ஊருக்கு போகிறேன். என்ன சொல்கிற? இதுதான் நம்ம ஊர், அங்கே எதுக்கு நீ போகிற? ஏன் போகிறேன்னா இதுக்கப்புறம் அதுதான் என்னோடய ஊர். இப்போது கதவு கிட்ட இருந்தால் ஒரு சத்தம், சரியாக சொன்ன சாரா அப்படின்னு. இப்போ வயன் தான் திரும்பி பார்க்குறா. ஜங்குக்குன்னு பார்த்ததும் டக்குனு அவன் முக்காடை போட்டு மறைச்சிக்கிறா. ஜாராவும் அப்படி தான். இப்போது வயன் தான், ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற, கிளம்பலையா என்ன? கிளம்பணும், அதுக்கு முன்னாடி ஜாரா கிளம்பிட்டாளா அப்படின்னு பார்க்க வந்தேன். ஏன் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு வயன் கேட்குறா.
பின்ன என்னோட மனைவியாக போகிறவளை நான் கூட்டிகிட்டு போகாமல் இங்கே விட்டுட்டா போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எனக்கு தான் செம்ம ஷாக்காக இருக்குது. என்னன்ற மாதிரி திரும்பி ஜாராவை பார்க்குறா. ஜாரா தான். ம் ஆமாம். ஜாரா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒயன் நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். எதுக்கு? நீ ஏற்கனவே நிறைய மனக்குழப்பத்தில் இருக்க. முதல்ல அதெல்லாம் சரியாகட்டும் அப்புறம் சொல்லலான்னு நினச்சோம். அதனால தான் நான் ஜாராவை சொல்ல வேணான்னு சொன்னேன். இப்போது சொல்கிறேன். நானும் ஜாராவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். 2 பேர் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இது எப்போத்துலேருந்து அப்படின்னு கேட்குறா. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து. என் காதல் அவகிட்ட நான் சொன்னேன். அவள் ஃபஸ்ட்டு யோசிச்சா. அதுக்கப்புறம் நான் எடுத்து விளாவறியாக சொன்னேன். அவளுக்கும் என்னை பிடிக்கும். அவளும் ஒத்துக்கிட்டா. ஏன் உன் தோழியை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? அப்படி இல்லை. உங்களுக்கு பிடிச்சா சந்தோஷந்தான். ஜாரா உண்மையை சொல்லு, உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறா. ம் ஆமாம் வயன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுவும் ஜங்குக்கு பார்த்துக்கிற மாதிரி யாராலையும் உன்னை பார்த்துக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சரியா? உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயனோட பெட்டியிலேருந்து தான் கொஞ்சம் பொருள் எடுத்துகிட்டு வரா. ஏய் இந்தா வாங்கிக்கோ ஜாரா அப்படின்னு கொடுக்குறா. என்ன ஒயன் இது? இது நமக்கு கல்யாணம் போனால் அப்பா அம்மா கொடுப்பாங்க. இது என்னோடய காசில் நான் உனக்காக சேர்த்து வச்சது. நீ என்னைக்கு கல்யாணம் ஆகி போறியோ இதை உனக்கு நான் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இதெல்லாம் ஒன்றுது. இங்கே பாரு, இதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு தான். இப்போது ஜாரா கண்ணெல்லாம் கலங்குது. ஒயனை தான் கட்டி பிடிச்சிக்கிறா. என்னை மன்னிச்சிரடி உன்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு. ஐயோ இங்கே பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அழாத அப்படின்னு கண்ணை தொடச்சி விடுறா. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சரியா? ஜங்கு கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான். பயப்படாமல் போ. இனிமேட்டு சந்தோஷமாக இருக்கணும். சரியா? நீ பழசெல்லாம் மறந்துடு. உன் புதுசாக உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜாராக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. வயன் நீ ஜங்குக் நீங்களே கிளம்புங்க. நான் என்னை பார்த்துக்கிறேன். சரியா? நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை தான் அனுப்புகிறா. இப்போது ஜாராவோட பொருள் தான் வந்து ஜாக் அலெக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது ஒயனுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த இடம்லாம் ஒரு மாதிரி எம்டியாக இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம். சரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதில்ல, அதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது? நம்ம தான் அப்படி இருக்கோம். அவளுக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமையணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்போது எல்லாருமே கிளம்புறாங்க. வயந்தான் தூரத்துலேருந்து இவங்கள பார்த்துட்ருக்கா. அரண்மனையை விட்டு ஜாக்கு, அலெக்ஸு, தயாங்கு கூட ஜாரா செக்கு கையை பிடிச்சி போயிட்டுருக்கா. ஜாரா தான் திரும்பி திரும்பி ஒயனை பார்க்குறா. ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவங்க போகிறதெல்லாம் பார்க்கும்போது. இவங்க போனதுக்கப்புறம் அவளோட அறையில் தான் உட்காந்துக்கிட்டு அழுதுட்ருக்கா. ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னதான் சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டாலுமே அவன் மனசு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தேவங் பிரின்ஸ் வரமாட்டார்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் போல் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்கா. இப்படி தான் நேரமும் போகுது. மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒயன் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. இங்கே உட்காந்துனாலும் அங்கேயே உட்காந்துட்ருக்கா. இப்போது கதவு தட்டுற சத்தம் தான் கேட்குது. பார்க்குறா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இந்நேரம் அவங்க போயிருப்பாங்கல்ல. திருப்பி தட்டுற சத்தம் கேட்டதும் பனிப்பெண் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொல்லிவிட்டு அவள் வழக்கம் போல் திருப்பி அவள் நீயே ஹக் பண்ணிக்கிட்டு அதில் தலையை வச்சு படுத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. அவளோட மனசு ஃபுல்லாக தேங்க மேலே தான் இருக்குது. ஒரு மாதிரி அதையே நினச்சிட்ருக்கா. போகிறப்போ நீ வரியா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் போயிட்டு வரேன் எதுவுமே சொல்லலை. அவரை பாட்டுக்கு போயிட்டாரு. அவ்வளோதானா? அவர் மனசில் அவ்வளோதான் நான் இருக்கேனா? என்னமோ சொன்னார், இந்த ஜென்மம் முழுக்க நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை மட்டும் தான் காதலிப்பேன்னு. அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசல, என்னன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே
அழுதுட்ருக்கா. இப்போது அந்த கதவை திறந்துட்டு தான் கையில் சாப்பாடு தட்டோட ஒருத்தவங்க வராங்க. நான் தான் சாப்பாடு வேண்டான்னல்ல அப்படின்ட்டு வயந்து நிமிந்து பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. பிரின்ஸ், சரி அழுது போதும், முதல்ல சாப்பிடு, காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு தட்டு தான் கொடுக்குறான். இப்போ வயந்தா, நீங்கள் போகலை? எங்கே போகிறது? ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க. உன்னை விட்டு நான் எங்கே போகிறது? என்னோடய குயின் நீ இங்கே இருக்கும் போது பிரின்ஸ் மட்டும் அங்கே போய் என்ன பண்ணுறது? நீங்கள் தானே போகிறேன்னு சொன்னீங்க. போகிறேன்னு சொன்னந்தான். நீ இப்படி அழுதுட்டு இருக்கும் போது நான் நிம்மதியாக போவேன்? ஆ, என்ன சொல்கிறீங்க? நீ புலம்புனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். உனக்குள்ளே தான் அவ்வளோ காதல் இருக்குல்ல. அப்படி இருக்கும் போது எதுக்கு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? என்ன கஷ்டப்படுத்துறதா நினச்சி? அதெல்லாம் அப்படி கிடையாது. ஜாரா போனது தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கிளம்புனதும் அதான் அழுக வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் போகிறதில்ல நினச்சலாம் நான் அழலை. அப்படியா? அப்போ சரி சரி, நீ கஷ்டப்படுவேன்னு தான் நான் இங்கே இருந்தேன். சரி, அப்போ நானும் கிளம்புறேன். நீ சந்தோஷமாக தானே இருக்க? ஆமாம், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்போது நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன் போலையே. சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் எந்திரிக்கிறான். இப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு தயங்கோட கையை தான் பிடிக்கிறா. என்ன? திருத்தின்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் ஆசையில் கையை பிடிச்சிட்டா. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒயினோட மனசுக்குள்ளே தான் ஒரு வாட்டியாவது நீ வரியானாச்சும் கூப்பிட்றாரா, நானாக போகணுமா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. இப்போ தேங்க்கு தான் உள்ளுக்குள்ளே சிரிப்பு வருது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கை எடுத்துடுறா. சரி, நான் வரேன். சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்ரு, பத்திரமா இரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை விட்டு தான் வெளியே வரான். ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது வயந்தான் வேகமாக ஓடி வரா. ஓடி வந்து தேங்கு தான் பின்னாடிலேருந்து கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போது தேங்குக்கு தான் சிரிப்பு வருது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விட்டுட்டு திரும்பி நிற்கிறான். இங்கே பார், எதுவும் சொல்லாத, என்னையும் கூட்டிகிட்டு போ, நானும் உன் கூட வருவேன் அப்படின்றா. இப்போ தேங்கு தான் சிரிப்பு தாங்கலை. நான் எங்கே போகிறேன், நீ வர? ஆ, நீ போகிற இடத்துக்கு தான் நானும் வரேன், அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி வா அப்படின்ட்டு தேங்கு தான் முன்னாடி நடந்து போகிறான். இப்போ வயந்தா தேங்கு பின்னாடியே போகிறா. தேங்கு எங்கே போகிறான்னு கூட பார்க்கல. அவன் காலை பார்த்துட்டு பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ தேங்கு தான் நின்னதும் வயந்தா நிமிந்து பார்க்குறா. எங்கே அப்படின்ட்டு பார்த்தா இது தேங்கோட அறை. ஆ, இங்கே எதுக்கு வந்த? நீ தானே நான் எங்கே போனால் வரேன்னு? அதான் நான் என்னோடய அறைக்கு தான் வந்தேன். அப்போ நீ ஊருக்கு போகலையா? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, உன்னை இங்கே விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உனக்கு தான் வர இஷ்டம் இல்லை, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இதுக்கு அவ்வளோ தூரம் வந்தோம், சரி அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நான் வரேன். அப்புறம் வயன், என்னது? அது ரொம்ப இருட்டிருச்சு. வெளியே இந்த டைமுக்கு பேய்ங்க தான் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் கிடையாது, நிஜமா. அதுவும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தா டப்புக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுமா அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, நான் இவ்வளோ வருஷமாக இங்கே தானே இருக்கேன். எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. உன் இஷ்டம், போகிறதும் போகாததும். எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க போய் படுக்கிறான். வயந்தா திரும்பி பார்க்குறா. நம்ம பேசாமல் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு அடி எடுத்து வச்சதும் நிறைய ஓலை ஓடுற சத்தம்லாம் கேட்குது. ஏன்னா இப்போது திரும்பி தான் தேங்க பார்க்குறா. தேங்க வந்து அவன் தலைக்கு மேலே கையை வச்சுட்டு கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கான். வயன் ஆபத்துக்கு பாவம் இல்லை, பேசாமல் இங்கேயே படுத்துடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறா. இப்போது தேங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் ஒரு அறையில் இருந்தால் கடைசியில் அவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறான். அவனுக்கு சிரிப்பு வருது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது?
எனக்கு வெளியே போகவும் பயமாக இருக்குது. இங்கேயும் தூங்க முடியாது. இப்போது நிறைய உள்ள ஒரு சத்தம் கேட்டதும் ஆமாம் அப்படின்ட்டு பயந்துடுறா. டக்குன்னு அங்கேருந்து தடுக்கி பெட்டில் தான் உட்காந்துடுறா. தியாங்க்கு சிரிப்பு தான் வருது. ஐயோ பயமாக இருக்கே. பேசாமல் விடிய விடிய அப்படியே உட்காந்துடலாமா? ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கா. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவளுக்கு தூக்கம் தானாக சொக்குது. ஒரு மாதிரி தூங்கி தூங்கி விழறா. வயன் தூங்காத 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 அப்படின்ட்டு தூங்கிடுறா. தூங்கி பொறுமை கீழே விழ போகிறா. இப்போ தேங்கம் தான் டக்குன்னு பிடிச்சிட்டான். பொறுமையாக வயனை தான் அழுங்காமல் குலுங்காமல் தூக்கி படுக்க வச்சுட்டு போர்வெல்லாம் போத்தி விடுறான். அப்போ தான் பார்க்குறான் நிமிந்து. வயனோட முக்காடு தான் அவன் மூஞ்சி மேலே வந்து கிடக்குது. கரெக்டாக அவளோட உதடு மட்டும்தான் தெரியுது. ரொம்ப அழகா. தேங் வந்து அதையே பார்த்துட்ருக்கான் வச்சக்கண்ணு வாங்காமல். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பிடுறான். தேங் என்ன பண்ணுற? இப்போது திரும்பி பார்க்குறான். வயனோட பாதி முகம்தான் தெரியுது. என்னைக்கு உன் முகத்தை நான் முழுசாக பார்க்குறது? ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன். அன்றைக்கி நறுக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றும் போது வாட்டி. அதுக்கப்புறம் பெருசாக உன் முகத்தை நான் வெளியே பார்த்ததே இல்லை. எப்போ நீ என்னை உரிமையாக உன் முக்காடுக்குள்ளே இருக்க உன் முகத்தை பார்க்க விடுவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இப்போது ஒயந்தான் லைட்டாக சிலும்பிட்டு திரும்பி படுக்கிறா. தேவன் டக்குன்னு எட்ட நகுந்துடுறான். இப்போது அவன் நிம்மதியாக தூங்குறத பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு போர்வையை தான் போத்தி விட்டுட்டு அந்த அறையிலேருந்து வெளியே தான் வரான். வந்துட்டு மேலே இருக்கிற நிலாவை தான் பார்க்குறான். ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை ஜங்குக் சொன்னான், இல்லைனா நான் வயனை பார்க்காமலே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா தேவங்க ஜங்குக் எல்லோரும் கிளம்பும் போது இப்போது படகுக்கிட்ட தான் போயிருப்பான். இப்போ ஜங்குக் தான், தேவ் நீ எங்கள் கூட வரியா என்ன? ஆமாம், நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன்ல. இல்லை, நான் வரும்போது வயனோட முகத்தை பார்த்தேன். அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா. நம்ம எல்லோரும் போகிறோன்ட்டு கண்டிப்பாக அவன் மனசு வலிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ சாராவும் என் கூட வந்துட்டா. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பா. இப்போது தேவங்க தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். என்னது? நாங்கள் எல்லாம் ஊர் கிளம்புறோம். நீ வயன் கூட இங்கே இரு. உன் காதல் அவளுக்கு புரிய வச்சு வரும்போது வயனை உன் கையோடு கூட்டிகிட்டு வா. என்ன சொல்கிற? அவள் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழறா. அதுவும் நீங்களாம் இருக்கும் போதே என்கிட்ட பேச மாட்டா. இதில் நான் மட்டும் இருந்தா என்கிட்ட பேசிடுவாளா என்ன? கண்டிப்பாக பேசுவா, நீ கவலைப்படாத. எந்த நம்பிக்கையில் சொல்கிற? அது ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். நீ திரும்பி போ, அவளை போய் பாரு. அவள் எப்படியும் ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருப்பாள். நீ போய் அவளை சமாதானப்படுத்து. நீ திரும்பி வந்ததை பார்த்துட்டு அவள் சந்தோஷப்பட்டானா கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பா. சரியா? நீ வரும்போது என்னோட வா, நாங்கள் மட்டும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது படகு தான் கிளம்பிருச்சு. இப்போ அலெக்ஸ் தான், ஜங்கு கிளவரசே, பிரின்ஸ் வரல? ஆ ஆ வருவான், நம்ம முதல்ல போகலாம். இப்போது தேங்க தான் அங்கேருந்து குதிரை எடுத்துகிட்டு நேராக அரண்மனை நோக்கி தான் வரான். வந்துட்டு காவலாளிங்க தான் பார்க்குறான். வயனுங்க அவங்களோட அறையில் தான் இருக்காங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. சரி, பணிப்பெண்கிட்ட சொல்லி உணவு எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறா. இப்போ பணிப்பெண் தான் உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. பிரின்ஸ், எல்லோரும் போங்க. இப்போது தேங்க அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேராக ஒயனோட அறைக்கு தான் போயிருப்பான். ஒயன் புலம்பிட்டு இருந்ததெல்லாம் இவன் காதில் விழுந்துருச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்போது என் கூட வரணும்னு உனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. உன் கோவம் உன்னை தடுக்குது, அப்படி தானே? பாரு, நீயே வந்து தேங் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நீ சொல்லுவேன். உன்னை அதுக்கப்புறம் தான் நான் கூட்டிகிட்டே போவேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஜங்குக் சொன்ன மாதிரி. இப்போது இதெல்லாம் நினச்சி தான் தேங் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். நல்ல வேலை நான் திரும்பி வந்தேன், இல்லைனா வயனி என் மேலே இருக்க காதில் நான் பார்க்காமலே போயிருப்பேன். இப்போ திரும்பி அந்த அறையை பார்த்துட்டு இப்போது காவலாளிங்கிட்ட தான், இந்த அறைக்குள்ளே யாரும் போகக்கூடாது, புரியுதா? வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை காவலுக்கு வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அறையில் தான் போய் படுத்துக்கிட்டான்.
இப்போ ஒயந்த காலைல எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா தேவங்கோட அறையில் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போது வேகமாக எந்திரிச்சு பார்க்குறா. எங்கே தேவங்கன்ற மாதிரி. ஐயோ, அவரோட அறையிலே படுத்துட்டானா என்ன? ஐயோ வயன், இப்போ என்ன பண்ணுறது? அவர் எங்க அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா எங்கேயும் காணோம். நல்ல வேலை, அவரை காணோம். வெளியே எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு குடுக்குடும் எந்திரிச்சு வெளியே வரா. பார்த்தா காவலாளிங்க தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது வெளியே வந்துட்டு, அம்மா பிரின்ஸ் எங்க அப்படின்னு கேட்குறா. அவர் அந்த அறையில் படுத்திருக்காரு. எங்களை இங்கே காவல் காக்க சொல்லிட்டு நேற்று இரவே அவரை அந்த அறைக்கு தூங்க போயிட்டாரு. இப்போது வயன்தான் பார்க்குறா. அந்த அறையிலையா? ஆமாம் இளவரசி. ஏன், என்னாச்சு? நீங்கள் சரியாக தூங்கலையா என்ன? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை. சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை பிரின்ஸ் இங்கே. இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரி அப்படின்ட்டு 2 பேர் போயிடுறாங்க. இப்போ ஒயின் தான் அந்த அறைக்கு போகிறா. போய் கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா தேங் தான் நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போது அந்த கதவை பொறுமையாக மூடிட்டு வெளியே தான் வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறா. நேற்று நைட்டே நான் அப்படி பயமுறுத்திட்டு இப்போது இங்கே வந்து படுத்துருக்கீங்களா உங்களுக்கு அப்படின்னு நினச்சி அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. போ அப்படின்ட்டு அங்கேருந்து குடுக்கணும் ஓடிடுறா. அதுக்கப்புறம் தான் தேங்க எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு பார்க்குறான், விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சா? வயன் எந்திரிச்சிட்டாலா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு பொறுமையாக எந்திரிச்சு அவனோட அறைக்கு தான் வரான். வந்து காவலாளிங்கெல்லாம் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. வயன் எங்க எந்திரிச்சிட்டாளா? எந்திரிச்சாங்க இளவரசரே. அதுக்குள்ளையா அப்படின்ட்டு உள்ளே தான் பார்க்குறான். எங்கே போனா? அவங்களோட அறைக்கு போயிட்டாங்க. தேவுக்கு சிரிப்பு தான் வருது. சரி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு அவன் ரெடி ஆகிட்டு வெளியே தான் வந்து பார்க்குறான். வயன் எங்கே இருக்கான்ற மாதிரி. பார்த்தா தோட்டத்தில் தான் பூ பறிச்சிட்ருக்கா. இப்போது தேவங்க அங்கே தான் போகிறான் சிரிச்சுக்கிட்டே. வயன் வந்து தேவங்க வரதை பார்த்துட்டு திரும்பி அவள் வேலையை தான் பார்த்துட்ருக்கா. எதுவும் சொல்லவே இல்லை. நேற்று நைட்டு என்னை பயமுறுத்துனீங்கள? எப்படியெல்லாம் பயமுறுத்தினாரு? பேய் அது இதுன்ட்டு எனக்கு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ தேங்க தான் கிட்டக்க வந்துட்டு வயன் ஐயோ பாம்பு அப்படின்ட்டு எட்டு நகர்றா. இப்போ தேங்க தான் பார்க்குறா. என்னது அப்படின்ட்டு கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது வெறும் இந்த செடியெல்லாம் கொடி மாரி படர்ந்து போகும்ல, அதுதான். இப்போது தேங்க தான் அதை கையில் எடுக்கிறான். எது இது பாம்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயன்தான், என்ன இவருக்கு பாம்பு பார்த்தாலாம் பயம் இல்லையோ? இதையுமே இல்லாத ஒருத்தவர் இவருக்கு என்ன பயம் இருக்க போகுது? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. இது பாம்பா அப்படின்னு காமிக்கிறான். பார்க்க பாம்பு மாதிரி தெரிஞ்சது கண்ணுக்கு, அதான். ஓ அப்படின்ட்டு இப்போ அதை எட்ட போட்டுட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, நேற்று என்னை பயமுறுத்த நினச்சதுக்கு இன்னைக்கு யாரும் என்னை பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க போல், அதான் நானும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயந்த கோவத்தில் அங்கேருந்து போகிறா. வயன் நில்லு போ. ஐயோ நானே அசிங்கப்பட்டேன். ஐயோ 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 அப்படின்ட்டு அவள் தலையிலே அடிச்சுக்கிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுறா. இப்போ தேங்குமே சிரிச்சுக்கிட்டே அவள் பின்னாடி போகிறான். வயன் இதை நீ விட்டுட்டு போகிற பாரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வயன் தான் திரும்பி, என்னது நான் இதை விட்டுட்டு போகலையே. இப்போ தேங் தான் என்னோடய இதயத்தை அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது. அங்கேருந்து திரும்பி சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறா. எனக்கு தயங்கும் சிரிப்பு வருது. பரவாயில்ல தயங், நீனும் தேறிட்ட. நல்ல வேலை நல்ல வேலை ஜங்குக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தான், இல்லைனா என்ன பண்ணியிருப்பேன். காதல்னா இதெல்லாமா சொல்லணும். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறான். இப்போ வயந்து அவளோட அறைக்கு போயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. ஆமாம், இப்போ எதுக்கு அவர் சொன்னதுக்கு நான் சிரிச்சுட்டு வந்தேன்? ஐயோ வயன், அவர் என்ன நினச்சிருப்பாரு? நான் அவரை காதலிக்கிறதுனால தானே சிரிச்சுட்டு வந்தேன்னு நினச்சிருப்பாரு. ஐயோ உனக்கு என்ன ஆச்சு வயன்? ஏன் இப்படிலாம் பண்ணுற? இதுக்கு முன்னாடிலாம் நீ இப்படி இல்லை. அவர் உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா என்ன? அவரை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை அவளே மாற்றிக்கிறா. சரி, முதல்ல நம்ம கோயிலுக்கு போவோம், இல்லைனா இதாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கோயிலுக்கு தான் கிளம்பி போகிறா. இப்போ தேங்க தான் பார்க்குறான் எங்கே போகிறான்ற மாதிரி. இப்போ தேங்க தான் பின்னாடி வந்துட்டு, வயன் பிரின்ஸ்
அப்படின்னு சொல்கிறா. எங்கே போகிற? நான் கோயிலுக்கு போகிறேன். அப்படியா? நானும் வரேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு, நான் போயிட்டு வந்துக்கிறேன். இல்லை போன வாட்டி போனப்பவே அப்படின்னு சொல்கிறான். இப்போ எனக்கு தான் ஞாபகம் வருது. ஆமாம்ல, போன வாட்டியே நரியெலாம் வந்துச்சு. இப்போ தனியாக போகலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு "அ, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்கிறா. இப்போ தான் சிரிச்சுட்டு அவன் பின்னாடி நடந்து வரான். இப்போது 2 பேர் நடந்து அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்க. இப்போ வயன் தான் போயிட்டு அந்த பூக்கூடையை தான் கொடுக்குறா. வாமா வயன், எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன். இப்போது ஐயர் பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா பிரின்ஸ் வரதை பார்த்துட்டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவே இல்லை, இன்றைக்கி தான் முக்கியமான பூஜை பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தேங்க்கு தான் அது ஒன்றுமே புரியல. திருன்னு முழிக்கிறான், ஒயனை பார்க்குறான். இப்போ ஒயன் தான் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எப்பயும் பண்ணுற பூஜையே பண்ணுங்க. சரி அப்படின்ட்டு ஐயரும் பூஜை பண்ண போயிடுறாரு. ஒயன் என்ன பண்ணுறான்ற மாதிரி தேங்க பார்த்துட்ருக்கான். இப்போ ஒயன் தான் சாமி கும்பிட்றா. அதே பார்த்து இவன் திருப்பி பண்ணுறான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அவன் என்ன செய்கிறாளோ அதை அப்படியே திருப்பி செஞ்சிட்ருக்கான். இப்போது ஐயர் தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவன் தான் மனசுக்குள்ள, கடவுளே எனக்கு ஒரு வழி சொல்லு. நான் பண்ணுறது சரியா தப்பா? நான் இப்படியே இருக்கணுமா, இல்லை தியாங் பண்ண தப்ப நான் மன்னிச்சு அவர் காதலை நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது இப்போது டிங்குன்னு மணி அடிக்குது. இப்போ வாய்ந்தா கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்தா அது தேங் தான் அது என்னன்னு தெரியாமல் அந்த கயிறு பிடிச்சி இழுத்துருப்பான். அது டிங்க மணி அடிக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது வாய்ந்தா தேவங்க பார்க்குறா, அந்த மணியும் பார்க்குறா, திருப்பி சாமியை பார்க்குறா. அப்போது நான் அவர் கூட தான் வாழணுமா, நான் அவரை மன்னிச்சிடணுமா என்ன அப்படின்னு பார்த்து கேட்குறா. திருப்பி அதே மாதிரி மணி அடிக்குது. தேங்க தான் அடிச்சிட்ருக்கான். இப்போ தேங்க தான், வைன் என்னது இது, இதில் என்ன சவுண்டு வருது? அது சாமி கும்பிட்ற வரவங்க மணி அடிக்கிறது வழக்கம். ஓ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சிட்ருக்கான். ஒயனுக்கு தேவங்க பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தாலும் அவன் மனசு இப்போ தான் லேசாயிருக்கு. ஏன்னா அவள் கேள்விக்கான ஒரு விடை கிடச்சிருச்சு. இப்போ ஐயர் தான் கொண்டாந்து பூஜை தட்டை கொடுக்குறாரு. அம்மா இன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லா இருந்தது, கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒயனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளும் அந்த பூஜை கூடையை வாங்கிக்கிட்டு சரிங்க ஐயரே நான் வரேன், பார்த்து பத்திரமா போமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுமையாக நடந்து வெளியே வரா. தேங்க தான் வெளியே நின்றுட்டுருக்கான். முடிஞ்சா போகலாமா? போகலாம். இப்போ ஒயின் தான் நடந்து முன்னாடி போகிறா. தேங்க பின்னாடி தான் நடந்து வரான். ஒயினுக்கு தேங்கிட்ட பேசணும்னு தோணுது, ஆனால் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோசிக்கிறா, அவரை நிறைய அசிங்கப்படுத்தியிருக்கோம், வார்த்தையாலே அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோம். இப்போது நான் எப்படி போய் அவர்கிட்ட பேசுகிறது அப்படின்ட்டு யோசிக்கிறா. திரும்பி தயங்க பார்க்குறா. திருப்பி முன்னாடி பார்த்து நடக்கிறா. திருப்பி அதேமாதிரி தயங்க பார்க்குறா. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி முன்னாடி பார்த்து நடக்கிறா. தேங்க்கு வைன் ஏதோ சொல்ல வரான்னு தோணுது. அவனுக்கும் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இப்போ தேங் தான் வைன் என்ன பிரின்ஸ், எனக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்தது ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் உட்காரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உட்காரலாம். இப்போது அங்கே ஒரு கட்டை மாதிரி கிடக்கும். ஒரு சைடு வைனோ, இன்னொரு சைடில் தேங்க உட்காந்துருக்கான். இப்போது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் வயன் தான், பிரின்ஸ் என்ன வயன், பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை கூடையை தான் நீட்டுறா. அதில் இனிப்பு இருக்குது, அதை எடுத்துக்கிறான் அவன். அது பொறுமையாக சாப்பிட்றான் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வயன்தான், நீங்கள் எனக்காக ஊருக்கு போகாமல் இருந்தீங்க, நான் கஷ்டப்படுவேன்ட்டு நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்குறா. இப்போது தேங்க தான் திரும்பி ஒயனை பார்க்குறான். நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற? இப்போ ஒயன் தான் டக்குன்னு திரும்பிக்கிறா. இப்போது தேங்க தான் அவள் கையை பார்க்குறான். அந்த பூஜை கூடைய அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. பொறுமையாக அவன் கையை கொண்டு போய்
ஒயின் கை மேலே வைக்கிறான். இப்போ ஒயின் திரும்பி பார்க்குறா. ஒயின், உன் மனசில் இப்போ என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே இருக்கிறதுனால உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் கிளம்பணுன்னே நான் முடிவு பண்ணேன். ஆனால் போகிறப்போ உன் முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லை. ஆனால் நான் திரும்பி வரப்போ நீ அவ்வளோ சந்தோஷமாக இருந்த. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. எவ்வளோ தான் உனக்கு என் மேலே கோவம் இருந்தாலுமே கடைசியில் உன் மனசில் நான் தான் இருக்கேன். அதனால தான் திரும்பி போகலை. நீ எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. கண்ணு கலங்கி கரெக்டாக அது அவன் கையில் தான் வந்து விழுது. இப்போது தேங் தான் பார்க்குறான். இப்போது ஒயின் தான் அழறா. இப்போ தேங் தான், ஒயின் அழாத, இங்கே பாரு, நீ இப்படி அழறதை என்னால் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழாத. அப்புறம் எதுக்கு என்ன கஷ்டப்படுத்தின அப்படின்ட்டு போட்டு அடிக்கிறா. சொல்லு, எதுக்கு என்ன கஷ்டப்படுத்தின? போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அவன் நெஞ்சிலே அடிக்கிறா. ஆ, என்னாச்சு? நான் வேகமாக அடிச்சிட்டேன்னா என்ன? அதெல்லாம் இல்லை. உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் என் மேலே காட்டு. போ. இங்கே பாரு ஒயின், அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ அழறத. என்ன எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தின? என்னால் முடியல தெரியுமா? உன்னை மன்னிக்கவும் முடியாமல், உன்னை ஏற்றுக்கவும் முடியாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ தேங் தான் டக்குன்னு வயன் முன்னாடி தான் முட்டி போட்டு உட்காடுறான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறான். இப்போ வயன் தான், மேலே உட்காரு, கீழே இந்த மாதிரி உட்காராத, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? நீ ஒரு பிரின்ஸு. அது நான் மற்றவங்களுக்கு, உனக்கு இல்லை. இங்கே பாரு, என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான். உனக்கு கொடுத்த கஷ்டத்தை நினச்சி நானுமே நிம்மதியாக இல்லை. நான் பண்ண தப்ப மன்னிச்சிரு. கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. கண்டிப்பாக உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். என்றைக்கும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். என் உயிரை விட உன்னை மேலே வச்சு பார்த்துப்பேன். உங்கள் அப்பா அம்மா உனக்கு யாருமே கொடுக்காத சந்தோஷத்தை கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன். எந்த வழியிலையும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இந்த தேங் ஒயினுக்கான தேங்க மட்டும்தான் இருப்பேன். நான் சத்தியம் பண்ணி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து அவன் தலைமையில் வைக்கிறான். இப்போது ஒயின் தான் பார்க்குறா. தேங்கோட கையெடுத்து அவள் தலைமையில் வைக்கிறா. இப்போ சொல்லு, சத்தியம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்த மாட்டேல்ல? தேங்கோட கண்ணெல்லாம் கலங்குது. சத்தியமாக உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். நான் சாக போகிற நொடி வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். நிஜமா? பண்ணிக்கிறேன், ஆனால் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறேன். இப்போது தேங் தான் வயனோட முக்காடை தூக்குறான். வயந்தா பார்க்குறா. அவன் முக்காடை எடுத்து தலைக்கு மேலே வச்சுட்டு தேங் வந்து வயனோட ஃபேஸை தான் பார்க்குறான். ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, அழுது அழுது. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பொறுமையாக அவள் கண்ணை தொடச்சி விடுறான். அழாத அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தேவங்க இப்படி நேருக்கு நேர் பார்க்குறது. டக்குன்னு அவள் தலையை தான் குனிஞ்சிக்கிறா. என்ன இப்படி பார்க்குறீங்க? தேவங்க லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சிட்டே அவனோட ஃபோஹெட்டையும் ஒயனோட ஃபோஹெட்டையும் அட்டாச் பண்ணுறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. தேவங்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவன் மனசில் இருக்க சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. ஒரு வாரில் ஜெயிச்சா கூட அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்காது. இன்றைக்கி உலகத்துலேயே சந்தோஷமாக இருக்க ஒருத்தவனா அது நம்ம தயங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் இருக்கான். இப்போது 2 பேருமே இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ஒரு 1 வீக் கழித்து பார்க்கலாம். அங்கே ஊரே திருவிழா கணக்காக இருக்குது. எல்லோரும் கோலாகலமாக புது ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு வேகமாக கிளம்புறாங்க. இப்போ ஒருத்தவங்க தான், என்ன புது ஆடையெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமாம், எங்கே நீ வரலையா என்ன? எங்கே? அட, நம்ம பிரின்ஸுக்கு கல்யாணம் இல்லை, அது
அரண்மனைக்குள்ளே இருக்க முக்கியமான ஆளுங்களை வச்சு அவங்க பண்ணுவாங்க. நம்மளாம் சாதாரண மக்கள் தானே, நம்மளாம் அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அட, உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு கல்யாணம் ஊருக்கே தெரிகிற மாதிரி தான் நடக்க போகுது. அட ஆமாம், அது பிரின்ஸோட உத்தரவு. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே அந்த கல்யாணத்தை பார்க்கலாம். ஐயோ பரவாயில்ல, இந்த மாதிரி எந்த பிரின்ஸுமே பண்ண மாட்டார். ஆனால் பாரேன், இவர் எல்லாருமே பார்க்கணுன்னு நினைக்கிறாருல. சரி இரு இரு, நானும் வரேன். எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்படி அவங்க 2 பேரோட திருமணம் நடக்குதுன்னு. இரு வரேன் அப்படின்ட்டு இப்போ ஊரே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா வயந்தான் அவளோட அறையில் பொறுமையாக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஜாரா தான் ரெடி பண்ணி விட்டுட்ருக்கா. வயன், இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. அதுவும் பிரின்ஸ் வாங்கி கொடுத்த இது எல்லாத்தையுமே போடும் போது இன்னும் நீ அழகாக தெரிகிற. என்ன நீ இப்படி பேசுகிற? ஆமாம், இன்னைக்கு என் தோழிக்கு கல்யாண நாள். எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே இந்த வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்க. வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லதும் வயனுக்கு ஒரு மாதிரி ஷையாயிருது. டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறா. வயன், இந்த வெக்கம்லாம் கொஞ்சமாக தயாங் பிரின்ஸ்க்கு எடுத்து வை, சரியா? ஏய் என்ன இப்படிலாம் பேசுகிற? போ, நீ போ முதல்ல. நீ என்னை விட்டுட்டு போன தானே, எதுக்கு திரும்பி வந்த? போ, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். என்ன, நீ தானே போக சொன்ன? நான் போக சொன்னேன்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மடலாவது நீ எழுதுனியா? அங்கே எப்படி இருக்க, என்ன பண்ணுறன்னு ஏதாவது சொன்னியா? அது எனக்கும் போகக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. என்ன சொல்கிற? எனக்கும் உன்னை விட்டுட்டு போகிறதுல மனசு இல்லை. ஆனால் ஜங்குக் தான் குயின் கிட்ட பேசி எங்களோட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணுன்ட்டு முதல்ல போய் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு அப்புறம் வந்து உன்னை சந்திக்கலான்னு சொன்னார். அதான் என்னாலையும் மறுக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. என்னை மன்னிச்சிரு. இங்கே பாரு, நான் சும்மா தான் கேட்டேன், நீ எதுக்கு வருத்தப்படுற? அப்படிலாம் இல்லை. சரி அதெல்லாம் விடு. அங்கே என்ன சொன்னாங்க குயினை? உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னது? அவங்க வேண்டான்ட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. நீ இப்போது என் பையனோட காதலியாக வந்திருக்க. எப்போ என் பையனை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவனோட மனைவியை நீ வருவேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. ஜாரா, உண்மையாவா? குயின் ஒத்துக்கிட்டாங்களா என்ன? அப்போது என்னோட தோழிக்கும் டும் 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 தான். சரி, எனக்கு நீ அப்புறம் பண்ணலாம், முதல்ல உனக்கு பண்ணும் உட்கார் அப்படின்னு உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி விடுறா. எல்லாம் முடிஞ்சு, இப்போ வளையல் மட்டும் தான் போடணும். கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை தான் வாங்குறா. எனக்கு இந்த வளையல் வேண்டாம். அப்புறம் வேற என்ன போட்டுக்க போகிற? எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாக்ஸ் எடுத்து காமிக்கிறா. இந்த வளையல் போட்டு விடு. இது சாதாரண வளையல் தானே, எனக்கு இதான் போட்டுக்கணும்னு தோணுது, இதை போட்டு விட அப்படின்னு கேட்குறா. எல்லோரும் கல்யாணத்துக்கு தங்க வளையல் போடணுன்னு ஆசைப்படுவாங்க. நீ என்ன இந்த வளையலை போடணுன்னு நினைக்கிற? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதை நீயும் போட்டு விடு அப்படின்றா. சரி கொடு. அது தேங்க வாங்கி கொடுத்த வளையல் தான். இப்போ போட்டதும் பார்க்குறா ஜாரா. பரவாயில்ல வயன், நீ போட்டிருக்க ஆடைக்கும் அந்த வளையலும் பார்க்க ரொம்ப அழகாக காமிக்குது. ம் பரவாயில்லையே. யார் வாங்கி கொடுத்தா? அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாகிறா. தியாங் பிரின்ஸ் தானே வாங்கி கொடுத்தாரு. அமைதியாரு, யாருக்கு அதுலேயே கேட்டுற போகுது. சரி சரி, நான் எதுவும் சொல்லலை. சரி நேராச்சு போகலாமா? போகலாம். இப்போது ஜாரா தான் அவளோட முக்காடு எடுத்து அழகாக மூஞ்ச மறைச்ச மாதிரி போட்டு விடுறா. இவ்வளோ அலங்காரம் பண்ணி கடைசியில் இந்த முக்காடு உன்னோட அழகாக மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பார்க்குறவங்க பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறா. ஜாரா இப்படியே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா நான் வரமாட்டேன். ஐயோ நீ வாமா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, பிரின்ஸ் ஆல்ரெடி போயிட்டாரு, நீ மட்டும்தான் பாக்கி, வா. அப்படின்ட்டு பொறுமையாக நடந்து வரா. ஜாரா தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரா. இப்போ தியாங் தான், அவன் ஏற்கனவே அக்னி முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கான். அங்கே சொல்கிற பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே ஜங்குக்கு அலெக்ஸு ஜாக்குன்ட்டு எல்லோரும் சந்தோஷமாக நின்றுட்டு பார்த்துட்ருக்கானுங்க. அங்கே இருக்க மினிஸ்டரு, அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே நின்று பார்க்குறாங்க. அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான், ஒரு கார்டன் ஏரியா மாதிரி தான் இருக்குது. அங்கே தான் இந்த கல்யாணம் நடக்குது. இப்போது வயனை தான் ஜாரா கூட்டிகிட்டு வரா.
இப்போது தேங் நிமிர்ந்து பார்க்குறான் வயனை. வயன் வந்து அவ்வளோ அழகாக கீழே குனிஞ்சு நடந்து வந்துட்டுருக்கா. இப்போது வயனுமே நிமிர்ந்து தேவங்க பார்க்குறா. தேவங்க வந்து அவங்க நாட்டு உடையில ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜாரா தான் வயனை கூட்டிகிட்டு வந்து தேவங்கோட பக்கத்தில் உட்கார வைக்கிறா. இப்போ ஐயரும் மந்திரம் சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயர் தான் 2 பேருக்கும் மந்திரம்லாம் சொல்லி பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாலி கட்டுறது மட்டும்தான் நம்ம பாக்கி இருக்கு. இப்போ ஐயர் தான் தாலி எடுத்து தேவன் கையில் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே அர்ச்சத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ தேவன் தான் பொறுமையாக அதை வயன் கழுத்துக்கிட்ட கொண்டு போய் அவன் கையை விட்டு பின்னாடி பக்கமாக தான் நாட் போடுறான். 3 முடிச்சு போடுறான். வயன் வந்து கீழே குனிஞ்சு அவள் தாலியை தான் பார்க்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு அவளுக்கே அது திரும்பி கிடச்சிருச்சுன்னும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிமிந்து தேவங்க பார்க்குறா. இப்போ ஐயர் தான் இந்த குங்குமத்தை அவங்க நெத்தியில் வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தேவங்க அதை கையில் வாங்கினதும் அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே திரும்பி நின்றுக்கிறாங்க. யாருமே பார்க்கல. இப்போ பொறுமையா ஒயனோட முக்காடை விளக்கி அவன் ஒயனை தான் பார்க்குறான். வயன் வந்து ஒரு மாதிரி வெக்கத்தில் அவன் முகம் செவந்திருக்கு. அவள் கீழே குனிஞ்சிட்டே இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்கா அன்னைக்கு பார்க்குறதுக்கே. அவனுக்கு பார்க்கறதுக்கு அந்த 2 கண்ணுமே பத்தலை. இப்போ பொறுமையாக தான் வயனோட நெத்திலே அந்த குங்குமம் வச்சு விடுறான். வயன் வந்து கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. திருப்பி பழையபடி அந்த முக்காடை சரி பண்ணி பழையபடி வச்சிடுறான். இப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. கல்யாணமும் ரொம்ப அழகாக முடியுது. இப்போ ஐயர் தான் 2 பேரும் அக்னியை சுற்றி வந்தீங்கன்னா இந்த கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேவங்கமே எந்திரிக்கிறான். வயனுமே பொறுமையாக எந்திரிக்கிறா. 2 பேரும் அழகா அக்னியை தான் சுற்றி வராங்க. சுற்றி வந்து முடிச்சதும் இப்போ கல்யாணம் அவ்வளோ அழகாக முடியுது. எல்லாரும் அச்சதை தூவி எல்லாருமே வாழ்த்துறாங்க. வயனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. இதை தான் ஆசைப்பட்டிருப்பா. இன்னைக்கு அது நடந்துருச்சு. அவளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இப்போ தேவங்க தான் வயனோட கையை பிடிச்சி முன்னாடி கூட்டிகிட்டு வரான். இப்போ திரும்பி மினிஸ்டரை தான் பார்க்குறான். போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த மினிஸ்டர் தான் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அது குயினோட கிரீடம் தான். இப்போ தேவங்க தான் அந்த கிரீடத்தை பொறுமையாக எடுக்கிறான். இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், இனிமேட்டு இந்த பிரின்ஸ் கிம் தயாங்கோட ஒரே குயின் வயன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே சந்தோஷத்தில் கத்துறாங்க. வயன் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. இப்படி எல்லாரும் முன்னாடி அதை சொல்லுவான்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் முன்னாடி தான் வயனை அசிங்கப்படுத்தி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். இன்னைக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பார்க்க அவன் சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ தேவங் தான் அந்த க்ரௌன் எடுத்து வயனோட தலையில தான் வைக்கிறான். வயனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பிரின்ஸ் குயின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது வயனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. தேங் தான் வயனோட கையை பிடிக்கிறான். போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ சரின்ற மாதிரி தலையாட்டுறா. இப்போ தேங் தான் வயனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான் அவனோட நாட்டுக்கு. ஏன்னா அவனோட முறைப்படி அங்கே கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்காக இங்கேருந்து அவங்க அங்கே போகணும். தேங் தான் வயனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அவன் படகுக்கிட்ட தான் போகிறான். பின்னாடி ஜங்குக்கு, சாரா, ஜாக்கு, அலெக்ஸு எல்லாரும் வராங்க. எல்லாரும் படகுல தான் ஏறுறாங்க. இப்போ தேங் தான் அங்கே இருக்க மினிஸ்டரை பார்த்து தான், ராஜ்யத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் மடல் அனுப்புங்க, நான் வந்துடுவேன். சரிங்க பிரின்ஸ், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படகுல ஏறிக்கிறான். படகு அங்கேருந்து கிளம்புது. வயனுக்கு அவள் ஊரை விட்டு கிளம்புறா. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக போகிறா. போன வாட்டி அந்த முகத்தில் அந்த சந்தோஷம் இருந்திருக்காது. இப்போ சாரா தான், வயன் என்ன கஷ்டமாக இருக்கா என்ன? இல்லை அப்படிலாம் இல்லை. போன வாட்டி நான் இங்கேருந்து போகும்போது எப்படி போனேன்றதை நினச்சி பார்த்தேன். இங்கே பாரு, பழசெல்லாம் மறந்துடு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை புதுசாக தொடங்கு, சரியா? நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். அதுக்காக தான் தேவங் பிரின்ஸ் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. புரியுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாராவும் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு.
வயன் தான் அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ் நான் எங்கே தங்கணும் அப்படின்னு கேட்குறா. அங்கே தேங்கும் இருக்கான், ஜங்குக்கும் இருக்கான். தேங் தான், இது என்ன கேள்வி, என்னோட அறையில் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாரா தான், என்ன பிரின்ஸ் நீங்கள் சொன்னதே மறந்துட்டீங்களா என்ன? உங்கள் முறைப்படி கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொண்ணும் பையனும் ஒன்றா ஒரே அறையில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ அலெக்ஸு, ஜாக்கு, ஜங்குக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்போ தேங்க்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அலெக்ஸ் தான், உங்களுக்கான அறை அங்கே இருக்குது, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ தேங்க் தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான் வயனை. வயன் வந்து திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போது ஜங்குக்கு தான், என்னண்ணா கஷ்டமாக இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அறைக்கு எந்திரிச்சு போயிடுறான். ஜங்குக்கு தான் சிரிப்பாக வருது. இப்போது ஜாக் தான், இளவரசரே பிரின்ஸ் எப்போ இப்படி மாறினாரு, மொத்தமாக மாறிட்டாரு. காதல் வந்தால் எல்லாத்தையும் மாற்றும். எப்படி உங்களை மாற்றிச்சோ அந்த மாதிரியா அப்படின்ட்டு ஜாக் தான் கேட்குறான் ஜங்குக்கு பார்த்து. இப்போ ஜங்குக்கு தான் முறைக்கிறான். இப்போ ஜாக் தான், எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். இந்த பக்கம் அறையில் தான் வயனும் சாராவும் உட்காந்துட்ருப்பாங்க. என்ன வயன், உனக்கு தேங்க் பிரின்ஸோடு இருக்கணுமா என்ன? அப்படிலாம் இல்லை, நீ கூட இருந்துருவ போல, ஆனால் பாவம் பிரின்ஸு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. சாரா என்ன பேசுகிற, வர வர நீ கெட்டு போயிட்ட. நானா, சரி சரி, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தானே, பார்ப்போம். இப்போது கடல் கடந்து இப்போ கொரியா வந்து சேர்றாங்க எல்லாரும். சுற்றி மக்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வயனை பார்க்குறதுக்கு தான். இப்போ தேங் தான் வயனை அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். அதை பார்க்கும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. இப்போ கீழே இறங்கி வந்ததும், சரி நான் பல்லக்கில் வரேன், நீங்கள் போங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் இல்லை, நீ கூட குதிரையில் தான் வரேன். ஏன்னா நான் குதிரையில் வந்ததெல்லாம் பழக்கம் இல்லை, நான் பல்லக்கிலே வரேன், நீங்கள் முன்னாடி போங்க. இது பிரின்ஸ், நான் சொல்கிறேன், நீ என் கூட குதிரையில் தான் வரணும் என்ன அப்படின்னு சொன்னதும் ஒயனால் எதுவும் சொல்ல முடியல. வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே தேங்கோட குதிரை தான் நிற்கிது. இப்போ அது மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் கையை தான் கொடுக்குறான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி அவளுக்கு இது வாட்டி? பயப்படாமல் ஏறு. இப்போது தேங்கோட கையை பிடிச்சி தான் அவன் சொல்கிற மாதிரி ஏறி டக்குன்னு முன்னாடி உட்காந்துடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. கையை இங்கே முன்னாடி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கையை பிடிச்சி தான் முன்னாடி பிடிக்க வைக்கிறான். போகலாமா? போகலாம். இப்போது தேங் தான் அவன் குதிரையை எடுக்கிறான். அதுக்கு வயனுக்கு சரியான பயமாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத, நீ பயந்த குதிரையும் பயப்படும், பயப்படாமல் உட்காரு, அதான் நான் பிடிச்சிட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக கூட்டிகிட்டு போகிறான். இதை ஜக்குக்கும் ஜாராவும் தான் பார்க்குறாங்க. இப்போ ஜக்கு தான், நம்மளும் அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்குறான். நான் பல்லக்கில் வரேன். அதெல்லாம் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவையும் எடுத்துகிட்டு போகிறான். ஜங்குக் வேணா ஜங்குக் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் குதிரையில் ஏறுறான். அவனை கையை பிடிச்சி கூப்பிட்றான். ஜாராக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கையப்பிடி. அவளும் கையை பிடிச்சி பொறுமையாக ஏறி உட்கார்றா. பயமாக இருக்கு. அட அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை அவன் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜாரா தான் திரும்பி பார்க்குறா. என்ன போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ ஜங்குக் தான் அவன் குதிரையை எடுக்கிறான். ஒரு மாதிரி சாராக்கு பயமாக இருக்குது, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கா. இது ஜங்குக் பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பு வருது. அவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான், தயாங் பின்னாடியே. இப்போ ஜாக்கு அலெக்ஸ் அவங்களோட குதிரையை எடுத்துகிட்டு வராங்க. பின்னாடி வீரர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ நேராக அரண்மனைக்கு தான் போகிறாங்க. அங்கே குயின் தான், தேவங்க எப்போ வருவான், ஜங்குக் எப்போ வருவான், வயனப்போ எப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தேங் தான் முதல்ல வரான். இப்போது குயின் பார்க்கும்போதே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. கூட வயனை கூட்டிகிட்டு வரதை பார்க்கும்போது சொன்ன மாதிரி செஞ்சுட்டான்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது பொறுமையாக தேங்கு குதிரை வெட்டி இறங்கிட்டு வயனையும் பொறுமையாக இறக்கி விடுறான். அதேமாதிரி பின்னாடி குதிரையில் ஜங்குக்கும் சாராவும் வரதை பார்த்து அதுவும் சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களும் இறங்கி வராங்க. இப்போது ஜாராவையும் வயனையும் பார்த்து தான் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் பொறுமையாக உள்ளே நடந்து வராங்க. ஜாராவையும் வயனையும் ஒரு அறையில் கொண்டு போய் விட்டுட்டு
ஒயனை தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆ, என்னாச்சு குயின்? என்னை மன்னிச்சிருமா, நீயும் என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சாராவை பார்த்து கேட்குறாங்க. குயின், நீங்கள் ஏற்கனவே நிறையா மன்னிப்பு கேட்டுட்டீங்க, போதும், இதுக்கப்புறம் கேட்காதீங்க அப்படின்னு சாரா சொல்கிறா. இப்போ ஒயன் ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க உங்களை ஏமாத்தினதுக்கு? இல்லை, நான் விசாரிச்சிருக்கணும். நான் பண்ண தப்புனால தானே நீங்கள் 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ, அப்படி எதுவும் சொல்லாதீங்க. எங்கள் 2 பேர் மனசுலையுமே எதுவுமே கிடையாது. அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ ஒயன் அவன் முக்காடை விளக்குறா. ஜாராவும் அதே மாதிரி தான். அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழாதீங்க அப்படின்னு ஒயன் சொல்கிறா. எனக்கு பொண்ணுங்க இல்லைன்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இனிமே எனக்கு அந்த வருத்தம் இல்லை. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் ஒயனுக்கும் சாராவுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. குயின், ம், என்னை நீ அம்மானே கூப்பிடலாம். இப்போது சாராவும் ஒயனும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஒயன் அப்படின்ட்டு தேம்புறா. இங்கே பாருடா, அழாத. உனக்கு இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட என்கிட்ட சொல்லு, சரியா? நான் தேவங்க பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் ஜங்கு கொன்னை திட்டினாலும் இது பண்ணாலும் என்கிட்ட சொல்லு. அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாராக்கிட்டேயும் ஒயின்கிட்டேயும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே அழாதீங்க சரியா அப்படின்ட்டு 2 பேர் கண்ணையும் தொடச்சி விட்றாங்க. இன்றைக்கி தான் மொதல் நாள், அழுதா நல்லா இருக்காது. சிரிச்ச முகத்தோடு இரு, நாளைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயனுக்கும் ஜாராக்கும் ஒரு மாதிரி வெக்கம் வருது. 2 பேர் தலை குடிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. உங்கள் 2 பேருக்குமே நாளைக்கு திருமணத்துக்கான ஆடையை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து தான் காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க நாட்டு உடை அது. இன்னொன்று ஒயின் போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. உனக்கு இதில் எது பிடிக்கும்னு எனக்கு தெரியல. உனக்கு உன்னோட நாட்டு உடை பிடிச்சாலும் பரவாயில்ல. நாளைக்கு இது 2த்தில் ஏதாவது ஒன்று உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போட்டுட்டு வா, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே சந்தோஷமாக இருக்குது. சரி, 2 பேரும் இங்கேயும் ஓய்வெடுங்க. ரொம்ப தூரத்தில் வந்தீங்கல்ல, நான் காலையில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சரின்ற மாதிரி தலையாட்டினதும் இப்போது அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஒயனுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாரா தான் பார்க்குறா. ஜாரா ஒயனை பார்த்து சிரிக்கிறா. இப்போது அடுத்த நாள் தான் கல்யாணத்துக்கு கோலாகலமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போது ஒயனும் ஜாராவும் தான் அவங்களோட அறையில் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜாரா தான் ஒயனை பார்த்து, ஒயன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. நான் மட்டுமா, நீனும் தான் அழகாக இருக்க. சரி வா, உன்னை ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஜாரா உட்கார வைக்கிறா. முதல்ல உனக்கு தான் திருமணம், அதனால் முதல்ல நான் ஒன்றை அலங்காரம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், சரியா? என்ன அவ்வளோதான், உட்காரு அப்படின்னு சொல்லி ஒயனை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி விடுறா. இப்போது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறா. வயன் ரொம்ப அழகாக இருக்க, நீ அப்படி இவங்க நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்க. அப்படியா, பிரின்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. வயன், நான் சும்மா தான் கேட்டேன், சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இப்போ ஜாராக்கு தான் அலங்காரம் பண்ணி விடுறா. ஜாராக்கும் முடிஞ்சதும் இப்போ கதவு தட்ட சத்தம் கேட்குது. குயின் தான் வந்திருக்காங்க. இப்போது ஜாரா தான் போய் கதவு திறக்கிறா. பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உங்களுக்கு இதை தான் போட்டுக்கணும்னு தோணுச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கொரிய நாட்டோட ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி வயன் நீ வா, தேங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், உன்னை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ ஜாரா தான், எனக்கும் வயனோட திருமணத்தை பார்க்கணுமே. இப்போது குயின் தான் ஒரு யோசனை பண்ணுறாங்க. ஜாரா ஒரு அறையில் நிற்க வச்சுட்டு, நீ இங்கே இரு, இந்த கதவு வழியாக பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அது வழியாக பாரு, எட்டி மட்டும் பார்த்துறாத. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயனோட தலையில் ஒரு ரெட் கலரில் ஒரு துணி மாதிரி போடுறாங்க, அவளோட முகம் தெரியக்கூடாதுன்ட்டு. இது என்ன, இது போடணுமா? ஆமாம் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ தான் நடந்து போகணும். தியோங் அங்கே நின்றுட்டுருப்பான், அவனுக்கு முன்னாடி போய் நிற்கணும், சரியா? அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி பண்ணணும், சரியா?
ம் சரி, பொறுமையாக போலவா? சரி. அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து குடுக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. இப்போது வயந்தான் பொறுமையாக அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நடந்து வரா. தேவங்க அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருப்பான். இப்போது அங்கே எல்லாருமே திரும்பி வயனை தான் பார்க்குறாங்க. வயன் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. இப்போது தேவங்க தான் கிட்டக்க வரும்போது திரும்பி பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு செம்ம ஷாக்கு. வயன் வந்து அவங்களோட நாட்டோட உடையை போட்டிருக்கதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஏதோ மனசு பண்ணுது. இப்போது அவங்க சொன்ன மாதிரி போய் எதிர்க்க தான் நிற்கிறா. நிமிர்ந்து தேவங்க பார்க்குறா. தேவங்க வயனை தான் பார்க்குறான். இப்போது மேரேஜுமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க சொல்கிற மாதிரி இவங்க 2 பேருமே செய்கிறாங்க. வயனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அந்த கல்யாணமும் அழகாக முடியுது. இப்போ எல்லாருமே கை தட்டுறாங்க. இது ஜாரா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் குயினுக்கான கிரீடத்தை அவங்க தலையில் வைக்கணும். இப்போது குயினோட கிரீடத்தை தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை தேவங்க கையில் கொடுத்ததும் தேவங்க அதை பொறுமையாக எடுத்து வயனோட தலையில் தான் வைக்கிறான். அதை வைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வயனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வச்சதுக்கப்புறம் தான் தேவங்க தான் சொல்கிறான், இதுக்கப்புறம் இந்த நாட்டோட குயின் வயன்தான் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே குயின் பிரின்ஸ் வாழ்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அவங்களோட கல்யாணமும் அங்கே முடியுது. இப்போது தேங் தான் வயனோட கையை பிடிச்சிட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு வரான். போய் ஓரமாக நிற்கிறாங்க. இப்போ தேங் தான் ஜங்குக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கிறான். அடுத்தது நம்ம ஜங்குக்கு இளவரசருக்கு தான் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. திரும்பி நின்றுட்டுருக்கான். இப்போ குயின் தான் வேகமாக போயிட்டு ஜாரா தான் அறையிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அந்த இதுவும் போட்டு விடுறாங்க. வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து வயனை நிற்க வச்ச மாதிரி அதே இடத்துல நிப்பாட்டிட்டு, இங்கே பாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? தெரியும், நான் பார்த்தேன். அதே மாதிரி தான், பொறுமையாக வா. சரி. இப்போ ஜாராவும் பொறுமையாக நடந்து வரா. இதை தியாங்க வயன் எல்லாருமே சந்தோஷமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறா. ஜங்குக்கு ஜாராவை பார்த்ததும் அவன் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவனோட காதலை அவன் கண்டுபிடிச்சிட்டான்ட்டு. அதேமாரி இவங்களோட கல்யாணமும் நடந்து இப்போது அழகாக முடியுது. அங்கே சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்குலாம் செம்ம சந்தோஷம். ஜாராலாம் ஒரு மாதிரி வெக்கத்தில் தலை குடிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ ஜங்குக்கு தான் ஜாராவை பார்த்து, ஜாரா இப்போது எல்லாருமே பார்க்குறாங்க என்ன பண்ணுறான்ற மாதிரி. ஜாராவும் பார்க்குறா. ஜங்குக் என்ன பண்ணுற? இல்லை, உன்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், அதுவும் எல்லார் முன்னாடியும். ஏன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறான் ஜங்குக்குன்ற மாதிரி. சாரம் அப்படி தான், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இன்னொருத்தவனை காதலிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அவனை தப்பாக தான் பார்ப்பா. யாரும் திரும்பி காதலிக்கலாம் மாட்டாங்க. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. என் வாழ்க்கையில் வந்த ஒரு தேவதை நீனு. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை முழுக்க உன்னை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன். என்றைக்கும் நீ தப்பான முடிவு எடுத்தேன்னு நான் யோசிக்க விட மாட்டேன். எப்பயும் இந்த ஜங்குக் சாராக்கான ஜங்குக்கா மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அவள் கையை பிடிச்சி ஜாராக்கெலாம் கண்ணே கலங்கிருச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியாங்க்கு ஒயனுக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. தியாங்கோட கையை தான் டைட்டாக பிடிக்கிறா. தியாங் தான் பொறுமையாக ஒயனோட கையை பிடிக்கிறான். குயினுக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனோட பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், அதுக்கான ஒரு மருந்தா ஜாரா இருக்கான்னும் போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஜங்குக்கு இளவரசருக்கு ஜாரா இளவரசி மேலே காதல் இவ்வளோ இருக்கா? காதல்னா அது இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்கையும் வைனையும் பார்க்குறாங்க. ஜங்குக்கி ஜாராவையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் கத்துறாங்க, ஜங்குக்கு இளவரசர் ஜாரா இளவரசி வாழ்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு மாதிரி ஜாராக்கெலாம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அவள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. எதுவும் சொல்ல முடியல. அவள் இதெல்லாம்
அவள் வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருக்க மாட்டா. நினச்சி பார்க்காத ஒரு சந்தோஷம் இதெல்லாம் அவளுக்கு. அவளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை பற்றின பயம் எதுவுமே அவளுக்கு கிடையாது. கல்யாணம் அழகாக முடிஞ்சதும் இப்போது அவங்கவுங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஜாராவும் வைனும் அவங்களோட அறையில் உட்காந்துட்ருக்காங்க. ஜாரா தான் ஒரு மாதிரி எமோஷனலாக உட்காந்துருக்கா. வயன், நான் இதெல்லாம் எதிர்பார்த்ததே இல்லை. இங்கே பாரு, ஜங்கு கொண்டு அந்தளவுக்கு நேசிக்கிறான். அவன் அதிரா போனதுக்காக அவன் ஒன்று பார்க்கல. அவன் மனசில் நீ அந்த இடத்துல இருக்க. அதை தான் அவன் உனக்கு சொல்லணும்னு நினச்சிருக்கான். எல்லாருக்குமே அது தெரியணும்னு நினச்சிருக்கான். அப்போ பாரு, ஜங்குக்கோட மனசில் நீ எந்த இடத்துல இருக்கேன்னு. எனக்கு புரியுது. சரி, கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு வாய்ந்த தொடச்சி விடுறா. சரி. இப்போது கதவு தட்டுற சத்தம் தான் கேட்குது. பார்த்தா குயின் தான். என்னாச்சு ஜாரா, ஏன் அழற? இல்லை, அவள் ஜங்குக்கு சொன்னதை நினச்சி. அட, இதெல்லாம் அழுவாங்களா? இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விடுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. சரி, 2 பேரும் தயாராகுங்க அப்படின்னு சொன்னும் போது இப்போ குயின் தான் எங்க அப்படின்றா. இப்போ குயின் தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கல்யாண ராத்திரி எங்கே போவாங்க அப்படின்னு குயின் கேட்டதும் ஜாரா தான் ஒரு மாதிரி ஷையாகிறா. ஒயின் திருத்திட்டு முழிச்சிட்ருக்கா. ஐயோ பாவம் தயங் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜாராவுக்கு தான் சிரிப்பு வந்துருச்சு. டக்குன்னு சிரிச்சிட்டா. இப்போ ஒயின் தான் முறைச்சி பார்க்குறா. சரி, 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் அழகாக ரெடியாகி தான் நிற்கிறாங்க. 2 பேரும் அவங்களோட நாட்டு உடையில் இருக்காங்க, கொரியா நாட்டு உடையில் இல்லை. குயின் தான். சரி வாங்க. அதுக்குள்ளேயா அப்படின்னு ஒயின் கேட்குறா. ஆமாம், அவங்க வரத்துக்கு முன்னாடி நீ அவங்களோட அறையில் இருக்கணும். 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜாராவை கொண்டு போயிட்டு ஜங்கு கூட அறையில் உட்கார வச்சுட்டு இங்கேயே இரு சரியா? நீ வா அப்படின்ட்டு ஒயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயின் தான் திரும்பி ஜாராவை பார்க்குறா. வர அப்படின்ட்டு குயின் பின்னாடியே ஓடிட்டுருக்கா. ஜாராக்கு சிரிப்பாக இருக்குது. அந்த அறையை மூடிட்டு தான் நேராக தேங்கோட அறைக்கு தான் போகிறாங்க. தேங்கோட அறை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தங்க போகிறதில்ல. தேங்கோ நீனும் இன்னொரு அறையில் இருக்க போகிறீங்க, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஒயினுக்கு ஞாபகம் வருது. அவள் வாட்டி இங்கே வரும்போது ஒரு அறையை பார்த்து அது என்ன அறைன்னு கேட்டிருப்பா. ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போது அந்த அறைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேயா? இது அப்போவே நான் அவனுக்காக முடிவு பண்ணேன். அதனால் இந்த அறையில் தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க, வா. கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. சரி இங்கே இரு. நான் வரேன். அப்புறம் சீக்கிரமாக இந்த ராஜ்யத்துக்கு ஒரு பிரின்ஸோ இல்லை பிரின்ஸஸோ கொடுக்கணும் சரியா? ஒயின் ஒரு மாதிரி வெக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. சரி, இப்படியே நீ வெக்கப்பட்டுக்கிட்டே இரு, நான் வரேன் அப்படின்ட்டு குயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் கிளம்பிகிட்ருப்பான். ஜாக் பார்த்துட்டு இளவரசரே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல. ஆமாம், இருக்காதா பின்ன. சரி, உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகுது, நான் கிளம்புறேன். நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. சரி வரேன் அப்படியே ஜங்குக் தான் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா சாராவோட அறைக்கு. போனா அங்கே யாரையும் காணோம். என்ன யாரையும் காணோம்? என்னடா சாரா வந்திருக்கணுமே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த அறையில் யாரும் இல்லை. என்னடா அது, ஒருவேளை ஜாரா வரலையா என்ன? இப்போ ஜாரா தான் பின்னாடி பக்கமாக வந்து ஜங்குக்கோட கண்ணை மூடுறா. ஜங்குக் லைட்டாக சிரிக்கிறான். அவள் கையை பிடிச்சி முன்னாடி தான் இழுக்கிறான். ஜங்குக் தான். என்ன என்கிட்டே விளையாட்டா? உங்ககிட்ட விளையாடாம வேறு யார்கிட்ட விளையாடுறது அப்படின்னு ஜாரா சொல்கிறா. சரிதான், வர வர வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சிடி உனக்கு. உங்களை விட வா அப்படின்றா. உன்னைய இப்போ கூட இந்த முக்காடு வேணுமாடி? வேணாலும் நீங்கள் தான் எடுத்துருக்கணும். என்ன கேட்டா? இப்போ ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டு தான் பொறுமையாக அந்த முக்காடை தூக்கி கீழே விடுறான். ஜாரா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. அதுவும் அந்த விளக்கோட வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக தெரியுறா. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு அழகை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. தேவதைங்க கூட தோத்துரும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் அவள் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு. ஜாரா தான் விற்கப்பட்டுக்கிட்டு கீழே குனிறா. ஜங்குக் தான்
சாராவோட ஃபேஸை பொறுமையாக தூக்குறான். பொறுமையாக கிட்டக்க போகிறான். அவனோட பார்வை ஃபுல்லாக ஜாராவோட முகத்தில் தான் இருக்குது. அவளோட கண், அவளோட மூக்கு, அவளோட உதடுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ரசிக்கிறான். இப்போ ஜங்கு கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்க வர ஜாரா அவள் கண்ணை மூடுறா. ஜங்குக்கு தான் சாராவோட உதட்டுலேயே பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜாரா தான் ஜாராவை கிஸ் பண்ணிக்கிட்டே அவளை பொறுமையாக தூக்கி பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். அவளும் போய் பக்கத்தில் படுக்கிறான். ஜாராக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கும் போது ஜாரா தான் பக்கத்தில் ஜங்குக்கை டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஜங்குக்கு புரியுது. அவன் பொறுமையாக எந்திரிச்சிட்டு ஜாரா தான் என்னன்ற மாதிரி பார்க்குறா. பக்கத்தில் இருக்க விளக்க தான் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி ஜாரா மேலே தான் வரான். அவங்களோட வாழ்க்கையை அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைட் பார்த்தா தேவங் தான் கிளம்பிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான். அலெக்ஸ் தான் பிரின்ஸ் இதை போட்டுக்கோங்க. சரி, நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கீங்க பிரின்ஸ். பிரின்ஸ் என்ன போருக்கா போகிறீங்க? இவ்வளோ பதட்டத்தில் இருக்கீங்க? அது கூட நான் இவ்வளோ பதட்டப்பட மாட்டேன். மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங் தான் நேராக அவனோட அறைக்கு போகிறான். இப்போ அலெக்ஸ் தான் பார்த்துட்டு பிரின்ஸ் இங்கே இல்லை, வேற ஒரு அறைக்கு. வேறங்க? அது குயின் உங்களுக்காக ரெடி பண்ணாங்களே அந்த அறை. அங்கே தான் இருக்கலாம் வைன்னு. ஆமாம். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங் தான் அங்கே போகிறான். போயிட்டு அவனோட அறையை திறந்தா வைன் தான் அவள் கையை பசஞ்சிட்டு உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி பதட்டமா. தேவங்க அதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. பொறுமையாக கதவை மூடிட்டு வரான். இப்போ வைன் தான் தேவங்க வரதை பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறா. பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொன்னதும் இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு எட்ட நகர்றா. உட்காரு. இப்போது தேங்காய் உட்கார்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார்றா. நடுவில் இன்னும் 2 பேரே உட்காரலாம் அந்த அளவுக்கு கேப் போட்டு உட்காந்துருக்கா. இப்போ தேங் தான் இதியா இருக்கு, பேய்க்கா என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன பேயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் வந்து உட்கார்றா. எங்கே பேய் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போ தேங் தான் சிரிப்பு வருது. என்னை பார்த்தா அப்படி தெரியுது, இப்போ பாரு இந்த மாதிரி பண்ணுறீங்க, அன்றைக்கி நைட்டு அப்படி தான். சரி இதுக்கு லம்மடி பயப்படுவ, அதான் நான் தான் இருக்கேன்ல. இருந்தாலும் இங்கே பாரு, நீ பிரின்ஸோட ஒய்ஃபு, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, புரியுதா? பேய்ங்களுக்கும் தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது கேட்டதும் தியங்க செம்ம சிரிப்பு. இப்போ ஒயின் தான் பார்க்குறா. நீங்கள் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கீங்க, அது இப்போ தான் நான் பார்க்குறேன் நீங்கள் சிரிக்கிறத அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங் தான் ஆனால் உன் முகத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. ஒயினுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. தேங் தான் பொறுமையாக ஒயினோட முக்கால் எடுத்து கீழே விடுறான். ஒயின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. டக்குன்னு திரும்பி உட்காந்துக்கிறா. அங்கே யார் இருக்கா? பேயா இருக்கு? என்ன நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. இப்போ தேங் தான் நான் இங்கே இருக்கும்போது நீ எங்கே போவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிக்கிறான். இப்போ ஒயின் தான் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. தேங்கும் ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி வரான். அது நான் குயின் கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இப்படி என்னை பயமுத்துறீங்கன்ட்டு. அப்படியா? நான் விட்டால் தானே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். இப்போது டக்குன்னு பின்னாடி இடிச்சுக்கிட்டா. பார்த்தா செவரு தான். இப்போ தேங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன, நான் இங்கேருந்து உன்னை விட்டால் தானே நீ குயின் கிட்ட போவ? இன்னும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? நான் குயின் கிட்டே சொல்லுவேன். சொல்லு, என்னன்னு சொல்லுவேன்? அது வந்து பிரின்ஸ் இந்த மாதிரி இப்போ ஒயின் தான் யோசிக்கிறா. எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்போ தேங் தான் சரி குயின் என்ன சொன்னாலும் கேட்பியா? கேட்பனே. அவங்க உன்னை இங்கே விட்டுட்டு போகும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்களே, என்ன சொன்னாங்க? அது பிரின்ஸை எதுவும் சொல்லலை, இங்கேயே இருன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அப்படியா? வேறு எதுவுமே சொல்லலை? எதுவுமே சொல்லையே. பரவாயில்ல, ஒயினுக்கு பொய் சொல்லக்கூட தெரியும் போல அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன். இல்லை நீ பொய் தான் சொல்கிற. இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன். இல்லை நீ பொய் தான் சொல்கிற. இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேங்தான் இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஆமாம், நான் போய் தான் சொல்கிறேன் அப்படின்னு மாற்றி சொல்லிடுறா. இப்போ தேங்க தான் சிரிக்கிறான். இல்லை, நீங்கள் என்கிட்ட விளையாடுறீங்க, அதெல்லாம் இல்லை. சரி, அப்போ நீ சொல்லு. அது அப்படின்ட்டு யோசிக்கிறா, எப்படி சொல்கிறதுன்னு. நான் சொல்லவா? இப்போது தேங் தான் உன்னோட காதுகிட்ட வந்து, சீக்கிரம் ஒரு பிரின்ஸஸோ சீக்கிரம் கொடுமா. வயந்தான் வெக்கத்தில் அவன் மூஞ்சி மூடிக்கிறா. இப்போ தேங் தான் பொறுமையாக எடுக்கிறான். என்ன சரியா? பிரின்ஸ் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலை குடிஞ்சிட்ருக்கா. இரு, பிரின்ஸா? இங்கே யாருமே இல்லை, எதுக்கு என்ன பிரின்ஸ்ன்னு கூப்பிட்ற? அப்புறம் நீங்கள் பிரின்ஸ் தானே? உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம 2 பேர் தனியாக இருக்கும் போது என்னை தேங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தானே சொல்லியிருக்கேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் தப்பு இல்லை, நீ தேங்கன்னு சொல்லு. நீ தேங்கன்னு சொன்னதே இல்லை. வாட்டி எப்போ என் பேரை கேட்கும் போது நீ சொன்ன. இப்போ சொல்லு, நான் கேட்கணுன்னு தோணுது, சொல்லு. அது சொல்லு. வைந்தா ஒரு மாதிரி திணறா. என் பேரை சொல்ல உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்ன? ஆஹா, தயம் அப்படின்னு சொல்லும் போது அவள் ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. தேவங்க ஒரு மாதிரி பண்ணுது. இன்னொரு வாட்டி. அதை சொல்லிட்டானே, இன்னும் ஒரு வாட்டி. இப்போ வைந்தா தேங்கோட கண்ணை பார்த்து, தேயம். இப்போ தேங் தான் உன்னோட லிப்ஸில் அங்கேருந்து வைனை தூக்கிட்டு நேராக பெட்டில் தான் போய் போடுறான். அவனும் படுத்துக்கிறான். அவனோட பெட்டோட திரையை தான் இறக்கி விட்டுடுறான். இருட்டாயிடுச்சு. வயந்தான் தேவ். இப்போ தேவங்க ஒரு மாதிரி ஸ்மைலாக இருக்கு. இப்போ தேவங்க தான் வைனோட காதுகிட்ட வந்துட்டு, அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க லைஃப்பையும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போது ஆஃப்டர் ஒரு 3 months கழிச்சு தான் தேவங்க தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். நேராக ஒயனை பக்கம் தான் வரான். ஒயனும் ஜாராவும் அவங்களோட அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது பிரின்ஸை பார்த்ததும் ஜாரா தான், சரி வைன், நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன். சரி. இப்போ ஜாரா போயிடுறா. இப்போது தியாங் தான் வரான். என்னாச்சு? இப்போ ஒயின் பொறுமையாக கதவை மூடிட்டு தியாங் முன்னாடி தான் வந்து உட்காடுறா. ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, ஒரு வார் விஷயமா நான் வெளியில் போகிறேன். என்ன வாரா? எங்கே? அது பக்கத்து நாட்டிலேருந்து எப்படியாவது நம்ம நாட்டை அடையணுன்ட்டு வந்திருக்காங்க, அதான். சரி, அதுக்கே இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இல்லை, முன்னாடிலாம் வார் வந்து அந்த பயம் வராது. இப்போது ஒரு மாதிரி மனசு படப்படன்னுது அப்படின்னு சொல்லிட்டு வைனை பார்க்குறான். ஏன்? இல்லை, முன்னாடிலாம் இதயமே இல்லைன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் தனியாலாம் நின்று சமாளிச்சிருக்கேன். ஆனால் இப்போது எனக்காக நீ இருக்க, அதான். இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை சரியா? இதுக்கு முன்னாடி இதயம் இல்லாத ஒருத்தவராக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வைந்தான் தியோங்கோட நெஞ்சில் கை வைக்கிறா. உங்களுக்கு இதயம்னு ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லுதோ அது படி கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கு. சரி, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் வர எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உனக்காக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, ஆனால் வெளியே காமிச்சிக்கல. சரி, உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறா. நாங்களா? அது நான், குயினு, ஜாரா எல்லாரையும் சொன்னேன். சரி, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போது ஜாரா தான் வேகமாக வரா. வயன் சொல்லிட்டியா? இப்போது வயன் தான் கண்ணு கலங்கி நின்றுட்டுருக்கா. என்ன சொல்லலையா என்ன? ஏன்? அவர் வாருக்காக போகிறாரு. இந்த நேரத்தில் நான் சொன்னால் அவர்
பலவீனமாக இட மாட்டாரு. அதான் அதுக்காக நீ மறைக்க போறியா என்ன? இல்லை, அவர் வெற்றியோடு திரும்பி வரும்போது கண்டிப்பாக இந்த சந்தோஷமான செய்தியை அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டு கண்ணை கலங்கிக்கிட்டே அவள் வயிற்றில் தான் கை வைக்கிறா. சாரா தான் பார்க்குறா. ஒயனை ஹக் பண்ணிக்கிறா. சரி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, பயப்படாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் அவர் என் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாரு வயன், இந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும். அவர் இல்லாத நேரத்தில் நீ தான் அந்த ராஜ்யத்தையே பார்த்துக்கணும். அப்போது நீ பயந்தினா எல்லாரும் பயந்துட மாட்டாங்க. இப்போது வயந்தா அவள் கண்ணை தொடச்சிக்கிட்டு, சரி சரி போகலாமா? தேயாங், ஜங்குக் எல்லாம் கிளம்புறாங்க. போகலாம். இப்போது பின்னாடிலேருந்து தான் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்ற ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அது குயின் தான். இவங்க 2 பேர் பேசுனதே கேட்டுட்ருப்பாங்க. இப்போது 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. வயன், நீ குயின் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாறா. இப்போது அவங்க தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ சரியான வேலை செஞ்சடா. யாரும் இதை பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போது அவங்க தான் வயிற்றில் கை வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ அவனுக்கு பலவீனமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்ச பற்றியா? உண்மையாக சொல்கிறேன், நீ கண்டிப்பாக அந்த ராஜ்யத்தை நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு கண்ணு கலங்கி, குயின் என்ன? இல்லைடா, நீ உன்னோட சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்க்கல, இந்த ஊரோட சந்தோஷத்தையும் சேர்த்து பார்த்துருக்க. முக்கியமாக தேவங்க இந்த நேரத்தில் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொன்னால் அவங்க மனசு மாறிடும். அதுவும் வாருக்கு போகிற அவங்க மனசு எந்த நிமிஷம் வேணாலும் இதனால் மாறலாம். இதுக்காகவே தேவங்களோட மனசு மாறாது. அவன் வெற்றியோடு திரும்பி வருவான், உன்னையும் உன் குழந்தையும் பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பயப்படாம இரு சரியா? நான் அவன் கூட இருக்கேன், சாரா அவன் கூட இருக்கா. ஆ என்ன இருந்தாலும் தயம் கூட இருக்கிற மாதிரி இருக்காது. கவலைப்படாத, அவன் சீக்கிரம் வருவான். சரி வா, அவங்கள வழி அனுப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ தேங் தான் குதிரையில் ஏறுறான். திரும்பி ஒயனை பார்க்குறான். பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போது அலெக்ஸும் அதே மாதிரி தான். பின்னாடி ஜங்குக்கு, ஜாக்கு எல்லோரும் போகிறாங்க. ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான் ஜாராவை. அவள் ஒன்றுமே சொல்லலை, கண்ணால் போயிட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறா. அவனும் அங்கேயும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். ஒயனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஜாராவை தான் ஹக் பண்ணிக்கிறா. சரி, ஒன்றும் இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறா. இவங்களும் வார்க்கு போயிடுறாங்க. இப்போது ஆஃப்டர் ஒரு 8 months கழித்து பார்த்தா தான் ஒரு மடல் ஒன்று வருது. குயின் அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ வேகமாக ஓடி வந்துட்டு ஒயனை தான் பார்க்குறாங்க. ஒயன் அவளோட அறையில் அந்த விண்டோ கிட்ட தான் உட்காந்துட்டு வாசலே பார்த்துட்ருக்கா. தேங்க எப்போ வருவான்ற மாதிரி. வந்தா இது வழியாக தானே வரணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கா. இப்போது குயின் தான் வயன் வயன் ஆ என்ன குயின், நீ காத்திருந்ததுக்கெல்லாம் இப்போ நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ குயின் தான் ஒயனோட வயிற்றில் கை வைக்கிறாங்க. ஒயன் வயிறு நல்லா பெருசாக இருக்குது. இப்போது குழந்தைகிட்ட தான், உங்கள் அப்பா போரில் ஜெயிச்சிட்டாரு, உன்னை தேடி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. குயின் நிஜமாவா? அவர் வராரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ தான் மடல் வந்துச்சு பாரு. அதை பார்த்ததும் தேங்கோட கையெழுத்து தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் நெஞ்சோடு வச்சு அணைச்சிக்கிறா. தேவங் எப்போ வருவீங்க, என்னையும் நம்ம பிள்ளையும் பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கா. அவள் கண்ணு கலங்கி கண்ணிலேருந்து தண்ணி வெளியே வருது. இங்கே பாரு, இப்போ அழக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும். இப்போ சாரா தான் இந்த நியூஸ் வந்ததும் வேகமாக ஓடி வந்திருப்பா. வந்து பார்த்தா வயன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, வயன் சாரா அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் ஹக் பண்ணிக்கிறா. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது குயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் புருஷங்க 2 பேருமே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேருக்கும் சிரிப்பு வருது. இப்போது சொன்ன மாதிரி தான் அடுத்த நாள் தேங்கும் ஜங்குக்கு, அலெக்ஸு, ஜாக்கு எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. இப்போ ஜங்கு கண்ணு சாராவை தான் தேடுது. சாரா அங்கே தான் நின்றுட்டுருக்கா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு
நேராக ஜாராவை போயிடு ஹக் பண்ணிக்கிறான். ம் ஜங்குக் எல்லாரும் முன்னாடியும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை கூட்டிகிட்டு வேகமாக போயிடுறான். இதை பார்க்கும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்போது தேவங்கோட கண்ணு தான் ஒயனை தேடுது. ஒயன் அங்கே இல்லை. இப்போ குயின் தான், என்னடா ஒயனை தேடுறியா என்ன நீனு? அது சரி சரி அவன் உனக்காக தான் அவனை அறையில் காத்துட்ருக்கா போ அப்படின்னதும் இப்போ தேங்க தான் சிரிச்சுக்கிட்டு வேகமாக ஓடுறான். என்னை பார்க்க இங்கே கூட வரல, 8 மாதம் கழித்து வந்திருக்கேன், என்னை இங்கே கூட பார்க்க வரல பாரு அவள் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனோட அறைக்கிட்ட தான் போகிறான். போய் கதவை திறக்கிறான். வயன் தான் திரும்பி நின்றுட்டுருக்கா. வயனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. திரும்பி பார்க்கணுன்னு தோணுது. இப்போது தேவங்க தான் வேகமாக வந்து வயனை ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணதும் அவனுக்கு பயங்கர ஷாக்கு. டக்குன்னு முன்னாடி வந்து நின்று பார்க்குறான். வயனோட கண்ணெல்லாம் கலங்குது. தேவங் வந்துட்டீங்களா அப்படின்னு பார்க்குறா. தேவங்கோட கண்ணு தான் வயனோட வயிற்றுக்கிட்டே போகுது. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம இப்போது டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். வயிறு இடிக்குது. தேவங் அப்படின்றா. உட்காரு நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் உட்கார வச்சுட்டு தான் இவன் கீழே முட்டி போட்டு உட்காரான். எந்திரிங்க உட்காரு. இப்போது அவன் வயிற்றில் தான் கை வைக்கிறான். குழந்தை ஒத்திக்குது. இப்போது ஒயனோட கண்ணெல்லாம் கலங்குது. என்னாச்சு, வலிக்குதா? இல்லை, வாட்டி இப்போ தான் குழந்தை உதைக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி உதைச்சதில்லை, அதான். தேவனோட கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை? எத்தனை மெடல் எழுதுன, ஒரு மெடலில் கூட நீ சொல்லலை. அது நீங்கள் வாருக்கு போகிற முன்னாடி நாள் தான் எனக்கு தெரியும். ஏன்னா அப்படியே என்கிட்ட சொல்லலை. நீங்களே போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பலவீனமாக இருந்தீங்க. இதை சொல்லி உங்களை இன்னும் பலவீனப்படுத்த விரும்பலை, அதான் நீங்கள் திரும்பி வரும்போது சொல்லலான்ட்டு இருந்தேன். இதை கேட்கும் போது தியோங்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பான், என்னன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு இதயம் கிடையாது, இப்போ எனக்குள்ளே இதயம் இருக்குது. ஒரு வேளை என் மனசு மாறி இதில் நான் தோத்துட்டேனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பான். இதை தப்புன்னு ஒயின் உணர்த்திட்டா. அவன் இதயம் இருக்கிறத இப்போது ஒரு பலமாக உணர்றான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. நான் நிஜமாக சொல்கிறேன்டி, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக எதுலையுமே தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயின் தான் கண்ணு கலங்கி சரி. தேவங்கும் ஒயினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது 5 இயர்ஸ் கழித்து பார்த்தா ஒரு குட்டி பையன்தான். மிஞ்சு இங்கே பாரு, இப்படி தான் கத்தி சுற்றணும், புரியுதா? இப்படி தானா? இல்லையே, எங்கள் அப்பா இப்படி தானே சொன்னார் அப்படின்ட்டு இன்னொரு குழந்த. இந்த தேகு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், புரியுதா? இங்கே பாரு, நான் சொல்கிறது தான் கேட்கணும். சரி. இப்படி உன்னை யாராவது அடிக்க வந்தா நீ என்ன பண்ணுவ? டீச்சும் டீச்சும் அப்படின்னு நான் அடிப்பேன். அப்படி தான். இப்போ பாரு. இது என்ன இப்படி பண்ணுற? நான் புதுசாக கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா அப்படி தான் சுற்றுவார் வாழை. டிஷம் 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 அப்படின்றான். நல்லா இருக்கு. இப்போது அங்கே இன்னும் 2-3 குழந்தைங்க தான் வருது. தேகு என்ன அழகாக கத்தி சுற்றுற? எங்கள் அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டேன், வாங்க உங்களுக்கும் கற்றுறேன். எல்லாரும் ஒரு டம்மி கத்தியை வச்சுக்கிட்டு தேகு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது பின்னாடிலேருந்து தான் தியாங், வயனை, ஜங்குக், சாரா எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வயன் தான், அப்பா இதையுமே இல்லாத ஒரு மனுஷன், ஆனால் புள்ள பாரு 10 பெண்களுக்கு நடுவில் அசால்ட்டாக விளையாடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் தியாங்கை பார்த்து சொல்கிறா. இப்போ தியாங் தான் ஒரு லுக் விடுறான். சாரா, நீ ஏன் மிஞ்சுவை கூப்பிடக்கூடாது? அங்கே தேகு என்ன சொல்கிறாளோ அதை தான் கேட்பா, அப்படி அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் ஜங்குக்கை பார்க்குறா. ஏய், நான் என்னடி பண்ண? நீ எப்படி கேட்குறியோ அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போது வயனுக்குமே சிரிப்பு வருது. சரி சரி, என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருக்கா. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. சரி ஜாரா, நம்ம ஏன் ஒரு பையனை பற்றி யோசிக்கக்கூடாது? இப்போது ஜாரா தான் ஒரு பார்வை பார்க்குறா. என்ன பேசுகிற நீ
அப்படின்ட்டு பல்ல கடிக்கிறா. வயன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜாராவை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வயன் தான் சிரிக்கிறா. தேங் தான். சரி, அவங்க பையனை பற்றி யோசிக்க போயிட்டாங்க, நம்ம ஏன் ஒரு பிரின்ஸஸை பற்றி யோசிக்கக்கூடாது? ஆ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தேங் தரத்துல எடுத்துகிட்டு போயிடுறான் ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா தேகும் மிஞ்சும்லாம் அழகாக அங்கே இருக்க குழந்தைங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஓகேடா, இதோட இந்த ஹார்ட்லெஸ் கிங்கோட எஃப்எஃப் முடியுது. எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கொஞ்சம் சோகமாக இருப்பீங்க, டோன்ட் வரி, மேபி ஃப்யூச்சரில் இதேமாரி ஒரு எஃப்எஃப் கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவாடா? சரி, ஓகே, உங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.